உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நமது தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழை அறிந்து வாழ்கின்ற நமது உறவுகளுக்கும் ஜோதிட பூமியின் மூலமாக ஜோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் 26/5/2025 வைகாசி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 1/6/2025 வைகாசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள ராசி பலன்களை இப்பொழுது காண இருக்கின்றோம். இந்த வாரத்திலே முக்கிய நாட்களாக 26ஆம் தேதி சர்வ அமாவாசை அன்று கிருத்திகை விரதம், அதேபோல 28ஆம் தேதி வளர்பிறை சுப முகூர்த்த நாள் அன்று அக்கினி நட்சத்திரம் நிறைவடைகின்றது. 30ஆம் தேதி கரிநாள் மற்றும் சதுர்த்தி விரதம் கௌரி விரதம். 31ஆம் தேதி கரிநாள் 1/6 கடைசியாக ஞாயிற்றுக்கிழமை அன்று சஷ்டி விரதம். இந்த விரதம் கடைபிடிப்பவர்கள் இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதேபோல இந்த வாரத்திலே 12 ராசிக்காரர்கள் எந்தெந்த வகையிலே நன்மைகள் இருக்கின்றது, முன்னெச்சரிக்கையாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். மேச ராசியை சேர்ந்த நமது உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மேச ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய நமது செவ்வாய் கேந்திரத்திலே அமர்ந்து 4ஆம் இடத்திலே புதனுடைய சாரத்திலே அமர்ந்திருக்கின்றார். அவருடைய பார்வையும் உங்களுக்கு ஒரு நல்ல பார்வையாக விழுந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த வாரத்திலே சந்திரன் மதியம் வரை, முதல் நாள் மதியம் வரை, திங்கட்கிழமை மதியம் வரை உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே சுழன்று வந்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே உங்களுக்கு மதியம் வரை கிரக பரிவர்த்தனை என்ற வகையிலே மேசராசியில் இருக்க வேண்டிய செவ்வாய் கடகத்தில் இருக்க வேண்டிய சந்திரன் மேசத்திலும் அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த கிரக பரிவர்த்தனை என்பது மிகுந்த யோகமான ஒரு சூழ்நிலையை தந்து கொண்டிருக்கும். அதனால் அன்று மதியம் வரை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக நல்ல நேரங்கள் இருக்கின்றது. முக்கியமான காரியங்களுக்கு முடிவெடுப்பதற்கு அது நல்ல நேரம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதேபோல திங்கட்கிழமை மதியத்திற்கு மேலே சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி உச்சபலம் அடைகின்றார் வாக்குஸ்தானத்திலே. அதனால் மீண்டும் உங்களுக்கு எல்லாமே சுபமாக இந்த வாரம் முழுவதும் இருக்கப் போகின்றது. காரணம், உங்கள் ராசிக்கு 4 குடைவன் மிகுந்த ஒரு பலத்தோடு சுழன்று வந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்திலே அடுத்து 5 குடையவனாக விளங்கக்கூடிய சூரியன் பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே வந்து அமர்ந்து சந்திரனுடைய சாரத்திலே அமர்கின்றார். சந்திரன் உச்சபலம் அடைகின்றார். அப்படியாக இருக்கையில் இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரப்போகின்றது. சென்ற இடங்களெல்லாம் சிறப்பும் பெயரும் புகழும் அடைய உங்களுக்கு அருமையான நேரம் இது. அதனால் நீங்கள் செல்லும் இடங்களிலே உங்களை நல்ல முறையிலே மரியாதையோடு உங்களை நடத்துவார்கள். நீங்கள் சொல்லுகின்ற எந்த ஒரு சொல்லும் உங்களுக்கு அதிக பலத்தோடு நம்பிக்கையோடு வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் தைரியமாக நீங்கள் பேசுங்கள். பேசும்பொழுது எந்த விதமான தயக்கமோ தடையோ தேவையில்லை. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பேசினால் அவர்கள் கண்டிப்பாக கட்டுப்பட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இருப்பவர்களாக இருந்தாலும் உங்கள் வார்த்தை கட்டுப்பட்டே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்பொழுது இருக்கின்றார்கள். பேசியே நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சாதித்து அதை ஜெயமாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்திலே உங்களுக்கு முழுமையாக இருக்கின்றது. அதை பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு நல்லது. ஏனென்றால் அது பின்னால் வரக்கூடிய ஒரு கடினமான நாட்களை எல்லாம் இது சரியாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தந்துவிடும். அதனால் நீங்கள் எவ்வளவு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்ப்பதற்கு இது ஒரு நல்ல நேரம். குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது பங்காளிகளுக்குள்ள ஒரு சண்டைகளுக்குள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் சென்று பேசுகின்ற பொழுது அது முற்றுப்பெறும் ஒரு சுபமாக முடியும். அந்த காரியம் நல்ல நிலையிலே அனைவருக்கும் பாதகம் இல்லாமல் ஒரு சாதகமான சூழ்நிலையிலே அது முடியும் பொழுது நிச்சயமாக அதன் மூலியமாக உங்களுக்கும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். அதனால் நிச்சயமாக நீங்கள் தைரியமாக முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதேபோல சகோதர சகோதரியுடைய ஒரு உதவி உங்களுக்கு இந்த வாரத்திலே கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு பக்கபலமாக நின்று உதவியாக கண்டிப்பாக இருப்பார்கள். அதனால் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள் மிகுந்த சாதகத்தோடு இந்த வாரத்தில் நடப்பார்கள். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையையும் யோகம் தரக்கூடிய ஒரு வாரமாக விளங்க இருக்கின்றது. இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்சபலம் அடைந்திருந்த சுக்கிரன் இந்த வார இறுதியிலே உங்கள் ராசிக்கு வர இருக்கின்றார். அதுவும் மிகுந்த யோகமான ஒரு சூழ்நிலை. காரணம், 12ஆம் இடத்தில் உச்சமான சூரியன் என்பது உங்களுக்கு ராசிக்கு 7 கூடையவன், கடத்தரக்காரகன். முக்கியமாக நண்பர்கள் மூலியமாக, மனைவியின் மூலியமாக, மனைவியுடைய உறவுகள் மூலியமாக நிறைய செலவுகள் நீங்கள் அதிகமாக சந்தித்து வந்தீர்கள். கடந்த ஒரு சில நாட்களாக, சில மாதங்களாக
குறிப்பாக சில வாரங்கள் உங்களுக்கு அதிக செலவுகள், தேவையில்லாத அலைச்சல்கள், உங்களை இல்லற துணை மூலியமாக தேவையில்லாமல் சில கடன் வாங்கி கூட சில செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்திருந்தது. இப்பொழுது அது எல்லாம் சரியாக போகின்றது. அதனால் உங்களுக்கு சுக்கிரன் உங்கள் ராசியிலே வந்து அமர்கின்ற பொழுது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் அல்லது கணவனுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகப் போகின்றது. அதன் மூலியமாக குடும்பத்திலே ஒரு சுகமான சூழ்நிலையில் உருவாக இருக்கின்றது. குடும்பம் பிரிந்திருந்த குடும்பம் ஒற்றுமையாகி ஒரு அந்யோன்யமான சூழ்நிலைக்கு நீங்கள் வர இருக்கின்றீர்கள். மனைவியை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, கணவனை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மேசராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு கிடைத்திருக்கின்றது இந்த வார இறுதிக்கு மேலே. அதனால் அதற்கு முன்னதாக ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். பொறுத்திருந்து நீங்கள் காரியம் சாதிக்கலாம். அதே போல மாணவ மாணவிகள் கல்வியிலே மிகுந்த ஒரு அக்கறையோடு சிரத்தோடு படித்து நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் இது. அதுவும் உடற்கல்வி மாணவர்களாக இருந்தால் மிகுந்த ஒரு யோகம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த வாரம் மிகுந்த ஒரு நல்ல பலனைத்தான் காட்டுகின்றது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இந்த வாரத்தில் எதுவும் இல்லை. நல்லபடியாக இந்த வாரத்தை நீங்கள் கடக்கலாம். நல்ல வரவுகள் கிடைக்கும். அனைத்து துறையை சார்ந்த தொழிலாளிகள், முதலாளிகள், முதலீட்டாளர்கள் அனைவருக்குமே இந்த மேசராசியாக சார்ந்தவர்களாக இருப்பீர்களானால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கின்றது. நமது வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் உறவுகளுக்கு இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யோகமானதாக இருக்கும். நல்ல ஒரு நிறைவான ஒரு வாரமாக, கடந்த வாரத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நிறைவான வாரமாக செல்லும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நமது மேசராசியை சேர்ந்த நமது உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண். அதே போல 31ஆம் தேதி 2 நாட்களும் 6ஆம் எண் உங்களுக்கு ராசி எண்ணாக இருக்கும். பயன்படுத்துங்கள். வணக்கம். ரிஷபராசியை சேர்ந்த நமது உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். இந்த வாரம் உங்களுக்கு குறை சொல்வதற்கு எதுவும் இல்லாத ஒரு அற்புதமான வாரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. காரணம், இந்த வாரம் உங்கள் ராசியிலே 3 கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்கின்றன. திங்கட்கிழமை மதியத்திற்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு வந்து அமர்ந்து உச்சபலம் அடைய காத்திருக்கின்றார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு அதிக பலம் தரக்கூடிய ஒரு வாரமாக விளங்கப் போகின்றது. 3 குடையவன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3 குடையவனாக விளங்கக்கூடியவர் சந்திரன் உச்சபலம் அடைந்த ராசியிலே வந்து அமர்கின்ற பொழுது மனதைரியம் அதிகரிக்கும். எந்த விதத்திலும் நாம் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இவையெல்லாம் உங்களை ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலையில் வழிநடத்தி சென்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக நல்ல வாய்ப்பை தரும். அதே போல சூரியன் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். உங்களுக்கு நல்ல அறிவையும் ஒரு தந்திரமான பேச்சுக்களையும், எப்பொழுது என்ன பேச வேண்டும், யாரிடத்திலே என்ன பேசினால் நமக்கு காரியம் சாதித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு வாய்ப்பை தரக்கூடிய வாக்குஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய புதனும் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். அதனால் நிச்சயமாக இந்த வாரத்திலே உங்களுக்கு சென்ற இடங்களில் சிறப்பும் பெயரும் புகழும் அடைவதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் செல்லும் பொழுதே உங்களுக்கு மரியாதையும் தருவார்கள். உங்கள் பேச்சிலே கவனித்து முக்கியத்துவம் கொடுப்பார்கள். உங்கள் பேச்சை கேட்டு கண்டிப்பாக நடப்பார்கள். அதனால் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாரமாக கண்டிப்பாக விளங்கும். குறிப்பாக வருகின்ற சனிக்கிழமைக்கு மேலே கொஞ்சம் கவனம் தேவை. காரணம், சனிக்கிழமை உங்கள் ராசிக்கு 6 குடையவன் உச்சபலம் அடைந்து இதுவரை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து அருள் வாழ்த்து கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் 12ஆம் இடத்திற்கு வருகின்றார் மேசராசிக்கு. அங்கே இருந்து மீண்டும் 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்பொழுது 6ஆம் இடம் வலிமை பெறும். அப்பொழுது நீங்கள் தேவையில்லாமல் யாரிடத்திலாவது ஒரு பண உதவி பெறுவதோ, யாருக்காக உதவ வேண்டும் என்ற நிலையிலே யாருக்காகவும் கையெழுத்து போடுவதோ அல்லது கடன் வாங்கி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு செல்லக்கூடாது. அதே போல நீங்கள் தேவையில்லாத வீண் அலைச்சல் மூலியமாக செலவுகள் வருவதை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது. பெண்கள் விஷயத்திலே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு வகையிலே ஒரு ஆசை வார்த்தைகளுக்காக நீங்கள் ஏதேனும் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது. இப்படி பல வகையிலே இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு சனிக்கிழமைக்கு மேலே கொஞ்சம் பிரச்சனை இருப்பதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இருந்தாலும் உங்கள் ராசியிலே கிரகங்கள் உங்களுக்கு வலுவாக அமர்ந்து நல்ல வழிகாட்டி கொண்டிருக்கின்றன. சுபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றன. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தான் கிடைக்கும். அதே போல உங்களுக்கு ஏதேனும் கொடுக்கல் வாங்கலிலே இதுவரை நீங்கள் நிலுவையில் இருந்த தொகைகளை வாங்குவதற்கு ஒரு ஏற்ற நேரம். சனிக்கிழமைக்கு மேலே 6 குடையவன் சுக்கிரன் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே நீங்கள் கடன் கொடுத்து வாங்காமல் இருந்திருந்தால் அந்த பணமெல்லாம் வசூலாகும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல உங்களுக்கு ஒரு முன்னோர்கள் சார்ந்த விஷயம், அதாவது 5 குடையவன் புதன் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருப்பதால் உங்களது பெற்றோர்கள் தாத்தா பாட்டியின் மூலியமாக ஏதேனும் ஒரு உதவிகள் நீங்கள் வேண்டுமானால் தாராளமாக கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
தடையே இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே அவர்கள் இப்போ இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த வாரத்திலே நீங்கள் சாதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. எந்த விதமான தடையும் இல்லை. சென்ற இடங்களிலே சிறப்பும் பெயரும் புகழும் கண்டிப்பாக கிடைப்பதால் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயமாகின்றது. அதே போல உங்கள் களத்திரக்காரகன் நண்பர்களுக்குரிய கிரகமான 7 செவ்வாய் நீசபலமடைந்து புதனுடைய சாரத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். இன்னும் அவர்களுக்கு ஒரு சூழ்நிலையான நல்ல நேரமாக வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது. அதே நேரத்திலே 7 செவ்வாய்க்கு 8 சனியும் ராகும் அமர்ந்திருப்பது என்பது அவர்களுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை குறைவாக காட்டுகின்றது. அதனால் நீங்கள் அவர்களிடத்திலே ஏதேனும் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது எதிர்மறை கருத்துக்களை தான் சொல்லுவார்கள். உங்களுக்கு ஆதரவாக அவர்கள் பேச மாட்டார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் கோபப்படுவதோ அவர்களிடத்தில் ஏதேனும் விரோதம் வளர்ப்பதோ கூடவே கூடாது. ஏனென்றால் கிரக சூழ்நிலையிலே அவர்களை அப்படித்தான் நடத்தும். அதனால் புரிந்து கொண்டு நீங்கள் சரி பார்த்து கொள்ளலாம் என்று அவர்கள் சொன்ன அறிவுரையை நீங்கள் கேட்பது போன்று கேட்டுக்கொண்டு அதை செய்யாமல் வேறு விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் சொல்லும் பொழுதும் நீங்கள் கொஞ்சம் தடையில்லாமல் கொஞ்சம் முன்கோபத்தை செலுத்தாமல் இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. ஏனென்றால் ஏதேனும் சொல்லப்போக அவர்கள் கொஞ்சம் உங்களை விட அதிகமாக கோபத்தை காட்டக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். புத்திசாலித்தனோடு நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. அதே போல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு அக்கறையுடன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கின்றது. பெற்றோர்களை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கின்றார்கள். குலதெய்வ வழிபாடு இந்த வாரத்திலே உங்களுக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. கண்டிப்பாக அதை நீங்கள் கையில் எடுத்த குலதெய்வத்தை கையில் எடுத்தால் நிச்சயமாக தொழில் ரீதியாக பல வெற்றிகளை நீங்கள் பெறலாம். தொழில் மூலியமாக வருகின்ற வீண் செலவுகளை கண்டிப்பாக குறைத்து கொள்ளலாம். குறிப்பாக எங்கேயாவது வீண் அலைச்சல்கள் மூலியமாக பணம் விரயமாவதை நீங்கள் தடுக்கலாம். அதே போல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஒரு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் செலவுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயமான வாரம். கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை சார்ந்தவர்கள் இந்த வாரத்திலே நீங்கள் நிறைய சாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல வருகின்ற சனிக்கிழமைக்கு மேலே உங்களுக்கு எங்கேயாவது வெளியூர் பயணங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வீண் செலவுகளும் கொஞ்சம் ஆவதை தடுக்க முடியாது. கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. இந்த ரிஷபராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 பயன்படுத்துங்கள். வணக்கம். மிதுனராசியை சேர்ந்த நமது உறவுகளுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். அவரே உங்களுக்கு 4 குடையவனாக விளங்கக்கூடியவர். ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு வருகின்ற புதன்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே 4:20க்கு மேலே நீங்கள் கொஞ்சம் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் புதன்கிழமை மாலைக்கு மேலே நீங்கள் செய்வது நல்லது. அதனால் திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்கள் புதன்களை மதியம் 4 மணி வரை நிச்சயமாக நீங்கள் காரியங்களை ஒதுக்கி வைத்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். வீண் செலவுகள், அலைச்சல்கள், தேவையில்லாமல் யாரிடத்திலாவது வாக்குவாதம் செய்வது போன்ற விஷயங்கள் நிறைய இருக்கும். அதனால் முக்கியமான காரியங்களை செய்ய வேண்டுமானால் நல்ல காரியங்களை பற்றி பேச வேண்டியது இருந்தால் சொத்துக்கள் வாங்குவது விஷயமாகவோ அல்லது குடும்பத்தில் இருக்கின்ற சில தொந்தரவுகளை பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதாக இருந்தாலும் நீங்கள் புதன்கிழமை மாலை 4:20 மேலே தான் எந்த காரியமும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பேசுகின்ற பொழுது உங்களுக்கு மரியாதை இருக்கும். உங்களை பற்றி அவர்கள் அக்கறை கொள்வார்கள். நீங்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்பார்கள். இல்லாவிட்டால் அதற்கு முன்னதாக நீங்கள் பேசுகின்ற பொழுது உங்கள் மீது ஒரு வெறுப்பை தான் காட்டுவார்கள் ஒழிய உங்கள் மீது ஒரு அக்கறையான ஒரு எண்ணத்தை காட்ட மாட்டார்கள். ஆனால் இந்த வாரத்தில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது திங்கள் செவ்வாய் மற்றும் புதன் மதியம் வரை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். யாரிடத்திலும் எந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடாது. நேரங்கள் சரியில்லாத போது புரிந்து கொண்டு நடந்தால் நிச்சயமாக பல விஷயங்களை தவிர்த்து கொள்ளலாம். குறிப்பாக வீண் செலவுகள், வீண் அலைச்சல்கள், யாரிடம் முக்கியமான ஒரு நபரிடத்திலே நாம் நல்ல உறவாக இருப்பவரிடத்திலே தேவையில்லாமல் பேசி நம்மளே பிரச்சனையை வளர்த்து அவருடைய உறவையும் நாம் முறித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவது என்பது பின்னால் உங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை தரும். ஏனால் பேசி விட்டால் அதை மீண்டும் எடுப்பது கடினம். கொடுத்த பொருளை திருப்பி வாங்கிக் கொள்ளலாம். பேசிய வார்த்தையை திருப்பி வாங்குவது என்பது மிகுந்த கடினமான விஷயம் என்பதால் நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். புதன்கிழமை மதியம் வரை நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் கவனமாக இருக்க வேண்டும். 1க்கு 2 முறை யோசித்து யாரிடத்திலும் எந்த ஆலோசனையும் சொல்ல வேண்டும். தேவையில்லாமல் யாருக்காக ரெக்கமெண்டேஷனுக்காக நீங்கள் எந்த உதவிகளோ மற்ற ஒரு கையொப்பமிடுவதோ நீங்கள் செய்தால் நிச்சயமாக அது ஒரு சாதகமற்ற நிலையிலே பகையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே புதன்கிழமை மதியத்திற்கு மேலே உங்கள் ராசிக்கு 2 குடையவன்
தனஸ்தானாதிபதி சந்திரன் உச்சபலம் அடைந்து 12ஆம் இடத்துல இருந்து புதன்கிழமை மதியம் 4:20க்கு மேலே உங்கள் ராசிக்கு வந்து அமர இருக்கின்றார். அங்கே குரு இருக்கின்றார். குருச்சந்திர யோகமாக மாறி உங்கள் ராசி மிகுந்த பிரகாசத்தோடு விளங்கப் போகின்றது. மனதிலே தைரியம், தன்னம்பிக்கை, வலிமை எல்லாம் உங்களுக்கு கூட போகின்றது. உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே உங்களிடத்திலே அவர்கள் எதிரே நிற்பவர்கள் மரியாதை செய்யக்கூடிய வகையிலும், நீங்கள் என்ன பேசினாலும் கேட்டு செல்லக்கூடிய வகையிலும் உங்களது தோற்றம் அமையும். உங்கள் முகத்திலே ஒரு பொலிவு காணப்படும். அந்த ஒரு பொலிவு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதையும் செய்து முடிக்கக்கூடிய காரியக்காரர் என்பதை அவர்களுக்கு உணர்த்தும். அதே போல நீங்களும் செய்து காட்டுவீர்கள். அதனால் நீங்கள் புதன்கிழமை மதியத்திற்கு மேலே நீ செய்யுங்கள். எந்த காரியமாக இருந்தாலும் தாய் வழி உறவுகள் மூலியமாக இந்த வாரத்திலே உங்களுக்கு செலவினங்கள் கொஞ்சம் இருக்கின்றது, கொஞ்சம் கவனம் தேவை. இளைய சகோதரர்கள் மூலியமாகவும் கொஞ்சம் செலவினங்கள் இருக்கின்றது, கவனம் தேவை. அதேபோல் மூத்த சகோதரர் மூலியமாக கொஞ்சம் வருமானங்களும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மாணவர்கள் கல்வியிலே கண்டிப்பாக கவனமாக படிக்க வேண்டும். இல்லாவிட்டால் தேவையில்லாத நட்புகளோடு சேர்ந்து கொண்டு நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசி நீங்கள் வீணாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அது பின்னால் உங்களுக்கு கொஞ்சம் கவலை தருவதாக மாறிவிடும், கவனம் தேவை. அதே போல் உங்களது இல்லற துணை அல்லது நண்பர்கள் மிகுந்த ஒரு ஒற்றுமையை தருவார்கள். மனைவி வழி சொந்தங்கள் மூலியமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏதேனும் உதவிகள் கிடைப்பதற்கு இந்த வாரத்தில் வாய்ப்பு இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 1க்கு 2 மடங்கு செலவு செய்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் கவனம் தேவை. அதே போல தந்தை வழி உறவுகள் கண்டிப்பாக உதவியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்திலிருந்து நீங்கள் தாராளம் பெற்றுக்கொள்ளலாம். தாத்தா பாட்டியின் மூலியமாகவும் நீங்கள் உதவிகளை பெறுவது தடையில்லாமல் காணப்படுகின்றது, பெற்றுக்கொள்ளலாம். தொழில் ரீதியாக நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாகவும் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை பெற்றிருக்கின்றீர்கள். குறிப்பாக சனி பகவானுடைய தொழில்களான மருத்துவத்துறை, கால்நடைத்துறை, விவசாயத்துறை மற்றும் ஒரு கடினமான உழைப்பின் மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், இரும்பு சம்பந்தமான தொழில்கள், போக்குவரத்து சம்பந்தமான அந்த தொழில்கள் இவை அனைத்துமே உங்களுக்கு இந்த வாரத்திலே மிகுந்த யோகம் தருவதாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அதே போல இந்த வாரத்திலே 10ஆம் இடத்தில் அமர்ந்து உச்சபலம் பெற்ற சுக்கிரன் சனிக்கிழமை உங்கள் லாபஸ்தானத்திற்கு வருகின்றார். சுக்கிரன் உங்களுக்கு 5 குடையவனாகவும் மற்றும் 12 குடையவன் வழங்குவதால் நிச்சயமாக பெண்கள் மூலியமாக நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அறிமுகமே இல்லாத பெண்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் முன்னோர்கள் சார்ந்த விஷயங்களில் இருந்து உங்களுக்கு அதிகமான ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குலதெய்வம் உங்களுக்கு ஆதரவாக உங்கள் வாயிலே நின்று கொண்டிருக்கின்றது. குலதெய்வத்தை நீங்கள் வணங்கி உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கேட்டு பெற்று நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த மிதுன ராசி சேர்ந்த நமது உறவுகள் வெளிநாட்டில் இருப்பவர்களும் சரி, உள்ளூரில் இருப்பவர்களும் சரி, அதிர்ஷ்ட எண் மிதுனத்திற்கு 6 நீங்கள் பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் நன்மை கிடைக்கும். வணக்கம். கடகராசியை சேர்ந்த நமது உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். கடகராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சந்திரன். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையிலே சுழன்று வந்து கொண்டிருந்தாலும் திங்கட்கிழமை மதியம் சந்திரன் பயிற்சியாகி உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கு வருகின்றார், உச்சபலம் அடைகின்றார். அங்கே ஏற்கனவே 12 குடையவனும் இருக்கின்றார், 3 குடையவனும் இருக்கின்றார். நிச்சயமாக உங்களுக்கு அங்கே சூரியனும் தனஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சூரியனும் வந்து அமர்ந்திருக்கின்றார் லாபஸ்தானத்திலே ஒரு 3 கிரகங்கள் அமர்ந்து உங்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருப்பது என்பது மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய விஷயம். நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, யாரிடத்தில் என்ன கேட்க வேண்டுமோ கேட்டு நீங்கள் அதை பயன்களை பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு யோகமான நேரம். கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் இது, பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரத்தில் 28ஆம் தேதி மாலை 4:20 முதல் 30ஆம் தேதி இரவு வரை, அதாவது 29ஆம் தேதி மற்றும் 30ஆம் தேதி முழுமையாக உங்களுக்கு ஒரு சாதகமற்ற நிலை காணப்படும். வீண் அலைச்சல், வீண் செலவுகள் ஏற்படும். கொஞ்சம் கவனம் தேவை. காரணம், உங்கள் ராசிநாதனம் உச்சபலம் அடைந்திருந்து மீண்டும் அந்த 28ஆம் தேதி மாலை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் வந்து அமர்கின்றார். 12ஆம் இடத்தில் வந்து அமர்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தேவையில்லாத சில ஒரு தொடர்புகள் கண்டிப்பாக ஏற்படும். அதன் மூலியமாக வீண் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. தேவையில்லாத ஆலோசனைகள் மூலியமாக நீங்கள் வெட்டி அலைச்சலாக அலைந்து செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் தேவையில்லாமல் எங்கு வெளியில் செல்வதை தவிர்த்தால் உங்களுக்கு நிறைய பணம் மிச்சமாகும். அதனால் கவனத்தோடு இருந்தால் இந்த வாரத்திலே நிச்சயம் நிறைய சாதிக்கலாம். அதே போல 30ஆம் தேதிக்கு மேலே 31, 1ஆம் தேதியெல்லாம் மிகுந்த ஒரு யோகமான நேரம். காரணம், உங்கள் ராசிநாதன் அங்கே வந்து
ஆட்சி பலம் அடைகின்றார். அங்கே நீசபலம் அடைந்திருந்த செவ்வாயும் நீசபங்க ராஜயோகம் அடைகின்றார். ஆனால் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் தொழில் ஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவர். செவ்வாய் உங்களுக்கு நீசபலம் அடைந்த உங்கள் ராசியில் இருப்பது உங்களுக்கு மிகுந்த பின்னடைவை தந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே கடகத்திலே வந்து அந்த 2 நாட்கள் மற்றும் 3 நாட்கள் உங்களுக்கு ஆட்சி பலம் அடைகின்ற பொழுது, சந்திரன் ஆட்சி பலம் அடைகின்ற பொழுது நிச்சயமாக அந்த 3 நாட்கள் மிகுந்த யோகமான நாளாக மாறிவிடும். காரணம், செவ்வாயினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த நேரத்திலே நீங்கள் வீறு கொண்டு எழுந்த சிங்கமாக நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுவிடுவீர்கள். யாரையும் எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்று விடுவீர்கள். உடலிலே ஒரு தேகத்திலே உங்களுக்கு ஒரு உற்சாகம் மற்றும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு வலிமை உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எதையும் யாராக இருந்தாலும் நேருக்கு நேராக பேசி ஒரு காரியத்தை சாதிப்பதற்கோ அல்லது பகையை விளக்குவதற்கோ அது ஒரு சாதகமான நேரம். இப்பொழுது பயந்து நீங்கள் நடுங்கி ஒதுங்கிக் கொண்டிருப்பவர்களாக இருந்தால் அந்த கடைசி 2 நாட்களிலே நீங்கள் நிற்கும்போது எதிரே வருபவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் சொல்வதை கேட்டு அடிபணிந்து செல்லக்கூடிய சூழ்நிலையிலே அவர் இருப்பார். அதனால் யாரிடத்திலாவது நீங்கள் பணம் கொடுத்து விட்டோ அல்லது வாங்க முடியாமல் இருந்தாலோ அல்லது நீங்கள் வாங்கிவிட்டு அவர்கள் நெருக்கடியிலே நீங்கள் இருந்தாலோ அந்த கடைசி 2 நாட்களிலே நீங்கள் சென்று அவர்களை பேசும் பொழுது நாங்கள் இப்பொழுதுதான் தர முடியும் அப்படி அந்த விஷயங்களை பற்றி சொன்னால் நிச்சயமாக கேட்பார்கள். நமக்கு எப்பொழுது சாதகமான நேரம் வருகின்றதோ அந்த நேரத்திலே போய் பேசும் பொழுதுதான் அந்த காரியங்கள் சாதகமாக நமக்கு மாறும். இல்லாவிட்டால் அவர்களிடத்திலே போய் கூனி கூறி பயந்து இப்பொழுது முடியாது நான் பின்னாடி தருகிறேன் சொல்லும்போது அவருடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு ஏளனமாக பேசி கேவலப்படுத்தி அவர்கள் நடத்தும் பொழுது நமக்கு மனதிலே ஒரு அச்சம், ஒரு அவமரியாதை போன்ற விஷயங்களுக்கு தலைகுனிவு இவையெல்லாம் ஏற்பட்டு நீங்கள் கஷ்டப்படுவதற்கெல்லாம் அந்த வேலையே இல்லை அந்த நேரத்திலே. அதனால் நீங்கள் தைரியமாக பேசலாம். அவர்கள் உங்கள் முன்னாடி தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பிலே அவர்கள் மாறிவிடுவார்கள். உங்களை நேரடிக்கு நேராக பார்க்கக்கூட அவர்களுக்கு தைரியம் இருக்காது. எவ்வளவு ஒரு கோவக்காரராக இருந்தாலும் அந்த நேரத்திலே நீங்கள் சென்று நேராக நின்று பார்த்தால் உங்களை கண்ணை கூட அவர்கள் பார்ப்பதற்கு தைரியம் இருக்காது. ஏனென்றால் செவ்வாயுடைய ஆதிக்கம் அப்படி இருக்கும். உங்களுடைய உடலிலே உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்கள் சற்று விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தந்து விடுவார்கள். ஒரு போல்டாக நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். குறிப்பாக விளையாட்டுத்துறையை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கெல்லாம் அந்த கடைசி 2 நாட்களிலே நீங்கள் ஏதேனும் விளையாட்டிலே பங்கேற்றால் நீங்கள் தான் முதலாவதாக வந்து வெற்றி பெறுவீர்கள் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. மாணவ செல்வங்கள் கல்வியிலே மிகுந்த கவனத்தோடு படிக்க வேண்டும். குறிப்பாக அந்த சந்திரன் 12ஆம் இடத்திற்கு வரும்போது கவனக்குறைவு, தேவையில்லாத நட்புகள் மூலியமாக கொஞ்சம் நீங்கள் நேரத்தை வீணடிப்பது போன்ற விஷயங்கள் நடக்கும். அது 28 to 31 சரிங்களா? அந்த நேரம் 28 to 30 இந்த நாட்களிலே நீங்கள் படிப்பிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல மாணவ செல்வங்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் பிள்ளைகளிடத்திலே நல்ல ஒரு அந்யுன்யமாக இருக்க வேண்டும். அவர்கள் கேட்பதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் உதவிகளை செய்து படிப்புக்கு நீங்கள் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாற வேண்டும். காரணம், உங்கள் ராசிக்கு 4 கூடியவனாக விளங்கக்கூடியவர், கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன் இப்பொழுது வருகின்ற சனிக்கிழமை அன்று பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வருகின்றார். இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உச்சபலம் அடைந்திருந்தால், சாதகமாக இருந்தால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவிகள் கிடைத்து வந்தது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைத்தது. சென்ற இடங்களெல்லாம் சிறப்பும் பெயரும் புகழும் அடைந்து வந்தீர்கள். ஆனால் இப்பொழுது சுக்கிரன் 10ஆம் இடத்திற்கு மாறும் பொழுது அந்த விஷயங்கள் கொஞ்சம் தடைப்படும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்திலிருந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். அதனால் நீங்கள் மீண்டும் பழைய நிலையிலேயே மனதை வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு எல்லோரும் சாதகமாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணங்களை வளர்த்து கொண்டு அதிலிருந்து பின்வாங்காமல் இருந்தால் நிச்சயமாக எல்லோருக்கும் உதவக்கூடிய வகையிலே உங்கள் நடவடிக்கைகள் இருக்கும். அதேபோல் தொழில் ரீதியாக வருகின்ற இந்த வாரத்திலே உங்களுக்கு நிச்சயமாக தொழில் ரீதியாக நிறைய சாதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, ஆடம்பரத்துறை சார்ந்தவர்களுக்கு, டிராவல்ஸ் நிறுவனம் நடத்துபவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு சாதகத்தை தரக்கூடிய வாரமாக கண்டிப்பாக மாறும். அதேபோல பண விஷயங்களிலே நீங்கள் கையாளும் பொழுது அடுத்தவர்களுக்கு கொடுத்துவிட்டு பின்னால் வாங்க முடியாத அளவிற்கு நீங்கள் இப்பொழுது உங்களிடத்திலே பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த நேரத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிநாதன் சுழன்று வருகின்றதை பொறுத்துதான் உங்களுக்கு அனைத்து நன்மையும் நடந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் உங்கள் ராசி வீட்டிற்கு 8லே சனியும் ராகுவும் பகைகரங்கள் மிக வலிமையாக அமர்ந்திருப்பது என்பது உங்களுக்கு ஒரு சோதனையான நேரம். அதனால் சம்பாதிக்கின்ற பணத்தை எப்படியாவது பிடுங்கி யாரிடத்திலாவது கொடுத்து விட்டு இவரை மீண்டும் தெருவிலே நிறுத்த வேண்டும் என்ற நிலையிலே
கிரகங்கள் வேலை செய்யும். அதனால் சம்பாதிக்கின்ற பணத்தை உங்கள் கையில் கண்டிப்பாக வைத்துக் கொள்ளக்கூடாது. யாரிடம் உங்கள் பிள்ளைகளோ உங்கள் மனைவியோ இப்படி மற்றவர்களிடத்திலே மாற்றி வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. உங்கள் கையிலே இருப்புகளை வைத்திருந்தால் நிச்சயமாக கண்டிப்பாக யாராவது ஒரு உதவி என்ற வகையில் சொந்தங்களோ அல்லது நண்பர்களோ அண்ணன் தம்பியோ அக்கால் தங்கையோ வந்து நீங்கள் கேட்கின்ற பொழுது இல்லை என்று சொல்ல முடியாமல் தட்ட முடியாமல் மன வருத்தத்தோடு நீங்கள் கொடுக்க வேண்டிய நிலையில வந்து விடுவீர்கள், கொடுத்து விடுவீர்கள். பின்னால் அது வராது, பகையாகத்தான் மாறும். அதனால் கையிலே இல்லை, நான் வேற ஒருத்தர் கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் நிச்சயமாக கேட்டுக்கொண்டு சென்று விடுவார்கள். கையிலே இருப்பு வைப்பது என்பது உங்களுக்கு இப்பொழுது நல்லதல்ல என்பதை உணர்த்துகின்றேன். இந்த கடகராசியை சேர்ந்த அனைத்து உறவுகளும் தொழில் சார்ந்து நீங்கள் எந்த விதத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கு நல்ல வாய்ப்புள்ள நேரம் இது. சம்பாதிக்கலாம், லாபம் வரும், எல்லோருடைய உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக பெற்றோருடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கின்றது. தகப்பனாருடைய உதவி மூலியமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் தகப்பன் மூலியமாக செலவுகளும் கொஞ்சம் கருத்து வேற்றுமைகளும் கண்டிப்பாக வரும். அதே போல தாய் மூலியமாக நிச்சயமாக நல்ல உதவிகள் கிடைக்கின்றது. தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக நல்ல உதவிகள் கிடைக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உற்ற துணையாக இந்த வாரத்திலே கண்டிப்பாக இருப்பார்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதேபோல் இந்த வாரத்திலே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், கையிருப்பை பக்குவப்படுத்தி கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டியது. இந்த வாரத்திலே இந்த கடகராசியை சேர்ந்த நமது உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண், கடகத்திற்கு இந்த வாரம் அதிர்ஷ்ட எண் 1. அதை பயன்படுத்துங்கள். வெளிநாட்டில் இருக்க நம் தமிழ் சொந்தங்கள் நிச்சயமாக லாட்டரி சீட்டு போன்ற வகையிலே நீங்கள் வாங்கி கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் வாங்குகின்ற எண் மொத்தமாக ஒரு கூட்டு எண்ணாக மாற்ற வேண்டும். இல்லது சிங்கிள் நம்பர் டிக்கெட்டுகளாக இருந்தால் நீங்கள் நான் சொல்லபடி 1ஆம் நம்பரை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு இந்த வாரத்திலே நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் கிடைக்கும். வாழ்த்துக்கள், வணக்கம். சிம்ம ராசியை சேர்ந்த நமது உறவுகளுக்கு இப்பொழுது ராசி பலன்களை காண இருக்கின்றோம். சிம்ம ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சூரியன் சந்திரனுடைய சாரத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். ரோஹி நட்சத்திரக்காலிலே 10ஆம் இடமான தொழிற்சாலத்திலே வந்து அமர்ந்து உங்களுக்கு கேந்திரத்திலே இருந்து உங்களுக்கு நன்மை பயின்று கொண்டு இருக்கின்றார். சென்ற இடங்களெல்லாம் சிறப்பும் பெயரும் புகழும் அடைய உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக உங்கள் ராசிநாதன் சூரியன் கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ அமர்கின்ற பொழுது நீங்கள் எந்த விதத்திலும் தோல்வி அடைவதற்கு வாய்ப்பில்லை. எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படும். இருந்தாலும் பிற கிரகங்களுடைய ஒத்துழைப்பும் அதற்கு தேவைப்படுகிறது. குறிப்பாக பார்க்க போனால் சூரியன் சந்திரன் சாரத்திலே அமர்ந்திருக்கின்றார். சந்திரன் உங்களுக்கு சுழற்சியிலே நல்ல இடத்திலே அமர்ந்தால்தான் நான் மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே போல சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர்ந்திருந்தார். இந்த வாரத்தின் திங்கட்கிழமை மதியம் வரை, திங்கட்கிழமை மதியத்திற்கு மேலே உங்கள் ராசிநாதனோடு இணைய இருக்கின்றார். அதனால் இந்த வாரத்திலே 28ஆம் தேதி வரை உச்சபலம் அடைந்து சந்திரன் உங்கள் ராசிநாதனோடு இணைகின்ற பொழுது நிச்சயமாக தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் ஒரு வெற்றிகரமாக அமையும். குறிப்பாக முதலீடு செய்து தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற முதலாளிகளுக்கு இது ஒரு பெரும்பான்மையான ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. தொழில் சார்ந்து புதிய முயற்சிகள் எடுப்பதற்கான நல்ல நேரம் இது. அதே போல நீங்கள் சென்ற இடங்களெல்லாம் உங்களுக்கு பெயரும் புகழும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். பொதுவாக சந்திரன் உங்கள் ராசிநாதோடு இணைந்து விட்டால் மனதிலே ஒரு உற்சாகம், தைரியம், தன்னம்பிக்கை தானாக வந்துவிடும். அதுவும் உச்சபலம் அடைந்து அமருகின்ற பொழுது எந்த விதத்திலும் உங்களுக்கு சோர்வு என்பது இல்லாமல் ஓடி உழைக்கக்கூடிய ஒரு வகையிலே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை தரும். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து அதன்படி நீங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீர்கள். மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எப்பொழுதும் மனதிலே கவலைகள் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு சந்திரன் உங்கள் ராசினரோடு இணைகின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய பலன்கள் உங்களுக்கும் கிடைக்கும். பொதுவாக சூரியனும் சந்திரனும் இணைந்தாலே உங்கள் முகத்திலே ஒரு அற்புதமான ஒளி தோற்றம் கண்டிப்பாக ஏற்படும். எதிரிலே நிற்கின்றவர்கள் உங்களை பார்த்த மாத்திரத்திலே மரியாதை செய்யக்கூடிய, தலைவணங்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். ஒரு பெரிய மன்னர்களுக்கோ பெரிய அதிகாரிகளுக்கோ பெரிய நிர்வாகிகளுக்கோ கிடைக்க வேண்டிய மரியாதை நீங்கள் ஒரு சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி,
பொது இடங்களுக்கு செல்லும் பொழுது உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே மரியாதை செய்வார்கள். அல்லது நீங்கள் எங்காவது சென்று ஏதாவது ஒரு காரியம் சாதிக்க வேண்டும், யாரிடத்திலாவது பேசி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தால் கண்டிப்பாக அது 28ஆம் தேதி வரை உங்களுக்கு மிகுந்த சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திரன் உச்சபலம் அடைந்து உங்கள் தேகத்தை, உங்கள் முகத்தை பொலிவோடு வைத்திருக்கும். சிரித்த முகத்தோடு நீங்கள் யாரையும் அணுகுவீர்கள். எதிரி கூட உங்களை பார்த்தால் பகை விலைக்கு நண்பனாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் அந்த 28ஆம் தேதி வரை கிடைக்கின்ற அந்த நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கடந்த சில வாரங்களாக பெண்களால் மிகுந்த ஒரு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். நம்பி நீங்கள் கொடுத்த பணம் திருப்பி வந்திருக்காது. நம்பி நீங்கள் செய்த காரியத்திலே அவற்றை பெற்றவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விசுவாசமாக இருந்திருக்க மாட்டார்கள். பிரச்சனையை ஏற்படுத்திவிட்டு உங்களுக்கு மனதிலே கஷ்டத்தை ஏற்படுத்தி இருப்பார்கள். இவையெல்லாம் இப்பொழுது விலகப் போகின்றது. காரணம், வருகின்ற சனிக்கிழமை 31ஆம் தேதி, அதாவது சுக்கிரன், உங்கள் ராசிக்கு 3 கூடையவன் சுக்கிரன் உச்சபலமடைந்து ராசிக்கு 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். அவர் இப்பொழுது 9ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கின்றார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு பெண்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகின்றது. கொடுத்துவிட்டு வாங்க முடியாமல் அவமானத்தோடு பிற இடங்களில் நாம் பெற்று வருகின்ற அவமானமும் ஒரு அவமரியாதையும் இப்பொழுது தொடைத்தெறியப்படப் போகின்றது. காரணம், மீண்டும் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு உதவிகளும் பணமோ நீங்கள் கொடுத்தவையற்றெல்லாம் திரும்ப பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிரகம் தருகின்றது. அதனால் அவர்களிடம் இந்த பகை விலகப் போகின்றது. குறிப்பாக இளைய சகோதரிகளிடத்திலே நீங்கள் ஏதேனும் கொடுத்துவிட்டு வாங்க முடியாமல் இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்பொழுது மாறி கண்டிப்பாக அவர்கள் மூலியமாக உங்களுக்கு உதவிகளும் நல்ல நட்பு உறவும் பாராட்டக்கூடிய வகையிலே சூழ்நிலைகள் மாறப்போகின்றது சனிக்கிழமைக்கு மேலே. அதனால் இந்த வாரம் சனிக்கிழமை வரை நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். பெண்களிடத்திலே தேவையில்லாத பிரச்சனைகளோ வீண் வம்புகளோ ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். சனிக்கிழமைக்கு மேலே தானாக மாறும். அதற்கு மேலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதேபோல் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் இதுவரை கொஞ்சம் தடையாக, பிரச்சனைக்குரியதாக, கடன் வாங்கி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருந்து வந்தது. இனிமேல் அப்படி இருக்காது. கண்டிப்பாக சனிக்கிழமைக்கு மேலே நீங்கள் எல்லா முயற்சிகளிலும் தொழில் சார்ந்து வெற்றி பெறுவீர்கள். அதேபோல் எவ்வளவு உழைத்தாலும் கிடைத்த பணம் கையிலே தங்காமல் வீணாக போய்கொண்டே இருந்திருக்கின்றது. அவையெல்லாம் இனிமேல் கொஞ்சம் சேமிப்பாக மாறி குடும்பத்திற்கு ஒரு நல்ல உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தரப்போகின்றது. பொதுவாக குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக இப்பொழுது விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை உங்களுக்கு மிகுந்த பக்கபலமாக உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல மாணவர்கள் கல்வியிலே ஒரு சிறந்த ஒரு நிலையிலே நீங்கள் உயர வேண்டுமானால் படிப்பிலே கொஞ்சம் கவனம் தேவை. 4 கூடையவன் செவ்வாய் நீசபலம் அடைந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்து அவருக்கு 8லே சனி பகவான் அமர்ந்திருப்பது மறதியை ஏற்படுத்தும். கல்வியிலே நீங்கள் முன்னேறும் பொழுது கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தும். நீங்கள் எதிர்பார்த்து படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையிலே இருக்கின்ற ஒரு விஷயங்களுக்கு நீங்கள் விரும்பாத ஒரு விஷயம் நடந்து மாற்று படிப்பாக வேறொரு படிப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். சரியான நேரத்திலே சென்று நீங்கள் யாரையும் அணுகி உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். காலதாமமாக சென்றால் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்த்த எதுவும் நடக்காது. ஒரு இலக்கு நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் என்றால், ஒரு பள்ளி இறுதி ஆண்டு படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்கு சென்று இந்த படிப்பை தான் படிக்க வேண்டும் என்று நீங்கள் இருப்பவர்களாக இருந்தால் முன்கூட்டியே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அப்புறம் பார்த்து கொள்ளலாம், நாம் பின்னால் சென்றால் உதவி செய்வார்கள் என்று நினைத்தால் கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் எச்சரிக்கை தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக சென்று யாரையும் சந்திக்க வேண்டியவர்களை சந்தித்து அதற்கு உரிய மனுக்களை கொடுத்து முதலிலேயே நீங்கள் அச்சாரம் போட்டுக்கொள்வது உங்களுக்கு நல்லது. அதேபோல இந்த வாரத்திலே பெண்கள், இந்த சிம்மராசியை சேர்ந்த பெண்கள் ஏதேனும் ஒரு வகையில் கடன் பிரச்சனைகளிலோ ஏதேனும் ஒரு வகையில் சிக்கல்களிலோ மாட்டி கொஞ்சம் குடும்பத்திலும் சரி வெளியில் உள்ள ஒரு சொந்த பந்தங்களுக்கு முன்னாடியும் சரி கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவித்து வந்தவர்களாக இருந்தால்
அவையெல்லாம் இனிமேல் தீரப்போகின்றது இந்த வாரத்தின் இறுதி நாட்களுக்கு மேலே. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கான ஒரு வருமானம் பெறக்கூடியதாக ஒரு நல்ல ஒரு வேண்டியதையெல்லாம் நீங்கள் பெற்று குடும்பத்திலே சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். அதனால் கொஞ்சம் தைரியமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. அதேபோல் உங்கள் இல்லற துணை கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் சனி பகவான் ஆட்சி பலமடைந்து குருவினுடைய சாரத்திலே இருக்கின்றார். அவர் உங்களை இப்பொழுது நல்லபடியாக பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த 7க்குடையவனுக்கு குரு பார்வையும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நிச்சயமாக உங்களது இல்லற துணையின் மூலியமாக நல்ல ஆலோசனைகள் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நண்பர்கள் மூலியமாகவும் அதேபோல உங்களது இல்லற துணையின் உறவுகள் மூலியமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பொதுவாக அந்த சிம்ம ராசிக்காரர்களை இப்பொழுது கட்டி போட்டது போன்ற ஒரு உணர்விலே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். எது செய்தாலும் நமக்கு ஒரு நல்ல பெயரோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பண வரவோ கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாள் இப்படிப்பட்ட ஒரு வருத்தங்களை எல்லாம் இப்பொழுது கிரகங்களுடைய சுழற்சியின் பேரிலே நீங்கள் அதிக நன்மை பெறக்கூடியவராக இந்த வாரத்திலிருந்தே அது தொடக்கமாக அமையப் போகின்றது. அதனால் கவலைகள் தேவையில்லை. இனிமேல் நீங்கள் வெற்றி கொடி நாட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதால் எதிலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை காணப்படுகின்றது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம், வெற்றியும் பெறலாம். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மிக முக்கியமான கிரகம். அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4 குடைவன் மற்றும் 9 குடைவன் குலதெய்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர், தாய்க்கும் தந்தைக்குமானவர். அவர் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் உங்களுக்கு தைரியம், மன வலிமை, ஒரு உத்வேகம் எல்லாம் இருக்கும். அந்த செவ்வாய் அந்த கேந்திரம் மற்றும் திரிகோண ஸ்தானாதிபதியை விளங்கக்கூடியவர் நீசபலம் அடைந்து 12ஆம் இடத்திலே அமர்ந்த நாளிலிருந்தே உங்களுக்கு மனச்சோர்வும், ஒரு தைரிய குறைவும், தன்னம்பிக்கையும், உடல் சோர்வும், யாரையும் கண்டு நெஞ்ச நிமிர்த்தி அஞ்சாத சிங்கமாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் கூனி குறுகி பதில் சொல்ல முடியாமல் வெட்கி தலை குனிந்து பார்த்தவுடன் ஒதுங்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இவையெல்லாம் படிப்படியாக இனிமேல் இந்த வார இறுதியிலிருந்து மாறப்போகின்றது. பழைய நிலைமைக்கு நீங்கள் திரும்பப் போகின்றீர்கள். அதனால் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விடாமல் நீங்கள் வெற்றி கொடிக்கு நாட்டுவதற்கான வேலையை மட்டும் பார்க்க வேண்டும். செய்கின்ற தொழிலிலே கவனம் தேவை. இனிமேல் தொழிலில் இருந்து வந்த இடையூறுகள், பிரச்சனைகள் எல்லாம் விலகப் போகின்றது. பொதுவாக கூட்டுத் தொழில் செய்து வந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை நீ சந்தித்திருப்பீர்கள். அந்த பிரச்சனையெல்லாம் இப்பொழுது தீர்ந்து நல்லபடியாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் இது. இந்த வாரம் நல்ல லாபம் தரும். தொழிலே அக்கறையாக நீங்கள் வியாபாரம் செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரம். வியாபாரத்தை விரிவுபடுத்தி பல கிளைகளாக உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கலைத்துறை சார்ந்த சிம்மராசி சேர்ந்தவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல், வருமானமும் இல்லாமல் நீங்கள் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது விடிவு காலம் பிறக்கப் போகின்றது. இனிமேல் உங்களுக்கு அற்புதமான பணவரவோடு நிச்சயமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. அதே போல டிராவல்ஸ் நிறுவனம் நடத்துபவர்கள், அதே போல அந்த முடிதிருத்தும் நிலையங்கள் நடத்துபவர்கள், பெண்களுக்கு அழகு நிலையங்கள் நடத்தக்கூடியவர்கள், இப்படி ஆடம்பரத்துறையை சார்ந்தவர்கள், அதே போல் அந்த ஜவுளிக்கடை நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது கடந்த பல வாரங்களாக உங்களுக்கு பின்னடைவு, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இல்லாமல் இருந்து வந்தது. இனிமேல் அது மாறி உங்களுக்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்கப் போகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் நான் சொன்னபடி கொஞ்சம் கவனமாக இருந்தால் வெற்றிகரமான வாரமாக மாறும் என்பதை உணர்த்துகின்றேன். அனைத்து துறை சார்ந்தவர்களும் நான் சொன்ன விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் தேவை என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன். இப்பொழுது சிம்மராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட எண் இந்த வாரத்திலே 7ஆம் எண். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். கன்னிராசியை சேர்ந்த நமது சொந்தங்களுக்கு இப்பொழுது ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் புதன், உங்கள் 10க்குடையவன், தொழிற்சானாதிபதியாக விளங்கக்கூடியவன் புதன், அவர் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். இந்த வாரத்திலே உச்சபலம் பெற்ற சந்திரனோடு 28ஆம் தேதி வரை அமர இருக்கின்றார். சந்திரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி. அதனால் இந்த வாரத்திலே 28ஆம் தேதி வரை நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றிகரமாக அமையும். அதே போல
30ஆம் தேதி வரையும் நீங்கள் தொழில் சார்ந்து எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு ஜெயம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் குறிப்பிட்டு 28ஆம் தேதி வரை திங்கட்கிழமை மதியம் முதல் 28ஆம் தேதி இரவு வரை உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டமான நேரமாக கன்னிராசிக்காரர்களுக்கு விளங்குவதால் இந்த வாரத்தின் முதல் பகுதி மிகுந்த யோகமாக இருக்கும். அந்த 31 மற்றும் 1ஆம் தேதி கடைசி 2 நாட்கள் உங்களுக்கு அலைச்சல்கள் செலவுகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த வாரம் முழுவதும் சந்திரன் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருந்து வருவதால் நிச்சயமாக அனைத்துமே வெற்றிகரமாக இருக்கும். லாபங்கள் நிறைய கிடைக்கப் போகின்றது தொழில் நிறுவனம் நடத்துபவர்களுக்கு. அதே போல இந்த கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்த சாதகம் இனிமேல் கொஞ்சம் குறையும். அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. எப்பொழுதும் போல வருமானம் வந்து கொண்டே இருக்கும். நமக்கு தொழிலும் வேலையும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் என்ற ஒரு எண்ணத்திலே நீங்கள் வருகின்ற பணத்தை எல்லாம் செலவு செய்து நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்ற வகையிலே நீங்கள் இருந்தால் இனி வருகின்ற காலங்களிலே கொஞ்சம் சேமிப்பையும் வைத்துக் கொள்வது நல்லது. இருப்பை காலி செய்து விட வேண்டாம். ஏனென்றால் தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைப்பது கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இந்த வார இறுதிக்கு பின்னால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நன்றாக இருக்கின்றது. 31ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் சேமிப்பு வேண்டும். அடுத்து நாம் வேலை இல்லாத நாட்களிலே செலவு செய்வதற்கான பணத்தை முன்கூட்டியே நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்வது இந்த கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அவசியமாக காணப்படுகின்றது. அதேபோல் ஆடம்பரத்துறை ஜவுளித்துறை சார்ந்தவர்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். முதலீடுகள் செய்வதிலே எச்சரிக்கை தேவை. வியாபாரம் இல்லாத நேரத்திலே அதிக முதலீடுகளை போட்டுவிட்டு போட்ட முதலீடுக்கு வட்டி கட்ட முடியாமல் நீங்கள் போய்விடக்கூடாது. அதனால் நமக்கு சாதகமான நேரங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் அதிக முதலீடை செய்கின்ற பொழுது அந்த பணத்தை உடனடியாக திருப்பி கொடுக்கலாம் அல்லது லாபத்தை உடனடியாக எடுக்கலாம். இப்பொழுது வருகின்ற 30ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் போடுகின்ற முதலீடுகளிலே கொஞ்சம் கவனம் தேவை. ஏனென்றால் அதிலே எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு வருமானங்கள் கிடைப்பதிலே கொஞ்சம் சிக்கல் இருக்கின்றது. அதனால் பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் பின்னால் லாபத்தை பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணமுள்ளவர்கள் தாராளமாக செய்யலாம். கையிலே ஒரு சிறிய தொகை தான் இருக்கின்றது. இந்த முதலீடை போட்டால் அடுத்து நமக்கு உடனடியாக பணம் தேவை என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல அனைத்து துறையை சார்ந்த நிறுவனங்கள் நடத்துகின்ற முதலாளிகள் இந்த வாரத்திலே உங்கள் தனஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்றார். பொதுவாக தனஸ்தானாதிபதி 8ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற பொழுது கொஞ்சம் இருப்புகள் காலியாகும். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத வீண் செலவுகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. இருப்புகள் கொஞ்சம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கொஞ்சம் பாதகமான நேரங்களிலே நீங்கள் எதுவும் தொழிலிலே நீங்கள் அதிக முதலீடு செய்வது என்பது கொஞ்சம் கடினமானதாக மாறும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதிலே கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்பட்டுவிடும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. இதுவரை சாதகமாக இருந்து வந்த குடும்ப உறுப்பினர்கள் 30ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் நீங்கள் சொல்வதை கேட்காமல் அவர்கள் இஷ்டத்திற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பிலே காணப்படுவார்கள். பெண்கள் நிறைய உதவிகளை செய்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து வந்தார்கள். இனிமேல் பெண்களிடத்திலிருந்து கொஞ்சம் தனவரவோ அல்லது ஒத்துழைப்போ கிடைப்பது கொஞ்சம் கஷ்டமாக காணப்படுகிறது. அதனால் வருகின்ற 30ஆம் தேதிக்கு மேலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை. ஆனால் இந்த 30ஆம் தேதிக்கு முன்னதாகவே நீங்கள் இருக்கின்ற இருப்புகளை கொஞ்சம் சேமித்து வைத்துக் கொள்வது நல்லது. அதுபோல் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே நீங்கள் வெற்றி பெறுவதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நல்ல வருமானம் கிடைக்கும். நன்றாக தொழில் முன்னேற்றம் அடையும். அனைத்து துறையை சேர்ந்தவர்களுக்குமே இது நல்ல ஒரு நான் சொன்ன அந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் தவிர மற்ற அனைவருக்குமே ஒரு நல்ல யோகமான நேரம்தான். குறிப்பாக சனி பகவான் சார்ந்த தொழில்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. அனைவருமே அரசு துறையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நேரம்தான் இந்த வாரத்திலே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம், யோகம் தரக்கூடிய ஒரு வாரம், மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளக்கக்கூடிய ஒரு வாரம், பெற்றோர்கள் தாய் தந்தையர் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இது. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தந்து உதவக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் இந்த வாரம் விளங்கி கொண்டிருக்கின்றது. நண்பர்களை பொறுத்தவரை என்ன கேட்டாலும் உதவி செய்து ஒத்துழைப்பு தந்து பக்கபலமாக நின்று உங்களை வாழ்த்தக்கூடிய ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாவது நமது நண்பன், நமது சகோதரர்
நமது உடன்பிறப்பு நல்ல நிலையிலே முன்னேற வேண்டும் என்ற ஒரு அக்கறையோடு உங்களை வழிநடத்துவார்கள். தைரியமாக ஆலோசனையை நீங்கள் கேட்கலாம், பயன்பெற்றுக் கொள்ளலாம். அதேபோல தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றார்கள், நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதேபோல் இந்த வாரத்திலே 12ஆம் இடத்திலே கேது சூரியன் சாரத்திலே அமர்ந்து சூரியன் 9ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது என்பது 12ஆம் இடம் வலிமை அடைந்திருக்கின்றது என்பதை காட்டுகின்றது. அதனால் நிச்சயமாக வெளியூர் பயணங்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அரசு துறையராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக சில பேருக்கு பணியிட மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதன் மூலியமாக வருமானங்களும் அல்லது பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். குருவினுடைய அனுக்கிரகம் உங்கள் குடும்பத்தை பார்த்து வழிநடத்தி கொண்டிருப்பதால் தெய்வ துணை உங்களுக்கு இருக்கின்றது. தைரியமாக நீங்கள் காரியத்தில் இறங்கலாம். நான் மேலே சொன்ன தொழில் செய்பவர்கள் மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டும், வீண் செலவு செய்ய வேண்டாம் என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9 பயன்படுத்துங்கள். வணக்கம். இந்த வாரம் கன்னிராசிக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. கன்னிராசிக்கு திங்கட்கிழமை பகல் 1:20 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. துலாம் ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் கடந்த பல வாரங்களாக, குறிப்பாக சில பலன்கள் 1-2 மாதங்களாகவே உங்களுக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே எதிரி ஸ்தானத்திலே சென்று உச்சபலம் அடைந்து விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருந்தார். அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் எல்லாம் காலியாகி தேவையில்லாத விஷயங்களிலே நீங்களும் தலையிட்டு நல்ல வேலையில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் தங்களது முதலாளிகளை தேவையில்லாமல் ஏதேனும் ஒரு வகையில் எதிர்த்து பேசி அந்த வேலையில் இருந்து கூட நின்று மேற்கொண்டு வருமானம் இல்லாமல் குடும்பத்தை நடத்த முடியாத சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு நீங்கள் மிகுந்த மனவேதனையிலே கடந்த சில வாரங்களாகவும் மாதங்களாகவும் அவதிப்பட்டு வருகின்றீர்கள். அவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களாக 30ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. 6ஆம் இடத்தில் உச்சபலம் அடைந்த உங்கள் ராசிநாதன் இப்பொழுது 7ஆம் இடத்திற்கு வர இருக்கின்றார். அங்கிருந்து உங்கள் ராசியை பார்க்க போகின்றார். இழந்த சக்தியை எல்லாம் நீங்கள் மீண்டும் பெறப்போகின்றீர்கள். இழந்த பெருமையையும் பெறப்போகின்றீர்கள். இழந்த வேலையையும் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். குடும்பத்திலே இருந்து வந்த அவமரியாதை நீக்கப்படுகிறது. சுயமரியாதை கிடைக்கப்படுகிறது. உங்களது இல்லற துணையோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கப் போகின்றீர்கள். இதுவரை உங்களை இல்லற துணையோடு கருத்து வேற்றுமையோடு நீங்கள் இருந்து வந்தீர்கள். உங்களை மதிக்காமல் அவர்கள் இருந்தார்கள். இனிமேல் நல்ல மரியாதையும் மதிப்பும் தரப்போகின்றார்கள். நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. குடும்பத்தை நடத்துவதற்கான எல்லா தேவையையும் நீங்கள் பூர்த்தி செய்ய போகின்றீர்கள். எவ்வளவுதான் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து வந்தாலும் குருவினுடைய அனுக்கிரக பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து உங்கள் ராசியை பாதுகாத்து வந்தார். ஆனால் மற்ற கிரகங்கள் நம்மளை பாதுகாப்பது என்பது எப்போதாவது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நமது ராசிநாதன் பலமாக இருந்தால் யாருடைய உதவி நமக்கு தேவையில்லை. நாம் உடல் ஆரோக்கியமாக கைகால் சுகத்தோடு நல்ல ஒரு உற்சாகத்தோடு இருந்தால் பிறர் உதவியை நமக்கு தேவையில்லாமல் நாமே சுயமாக நடந்து சென்று எந்த ஒரு காரியத்தையும் சாதித்து விடலாம். நாம் பாதிக்கப்பட்டு ஒரு அடுத்தவருடைய உதவி தேவைப்பட்டு நாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு சோதனையான காலங்கள் வருகின்றது. அந்த நேரத்தில் பிறர் உதவி என்பது நம் கை பிடித்து நடந்து கொள்ள சென்று ஒரு இடத்திற்கு சென்று அமர வைப்பார்கள். இது ஒரு உதவி. எந்திரிக்க முடியாமல் நடக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு மற்றவர்கள் செய்கின்ற உதவி. இதே போலத்தான் கிரகங்கள் நமது ராசி வீடு கெட்டு போனாலோ ராசிநாதன் கெட்டு போனாலோ மற்ற கிரகங்களுடைய ஒரு பார்வை என்பது நமக்கு கிடைக்கின்ற பொழுது ஏதேனும் ஒருவர் நம்மை கையை பிடித்து அழைத்து சென்று அமர வைப்பது போன்ற ஒரு நிகழ்வு தான். ஆனால் நமது கைகால்கள் சுகத்தோடு நமது கிரகமானது வலிமையோடு இருந்தால் யாருடைய உதவியும் இல்லாமல் நாம் சென்று பிறருக்கு உதவக்கூடிய வகையிலே நடந்து கொள்ளலாம். அப்பொழுது நாம் சுயமாக சிந்திப்பது எல்லாம் நமக்கு லாபமானதாக இருக்கும். நல்ல விஷயங்களை பற்றி யோசிப்போம். நல்லவையாக நாம் வேலைகளை செய்வோம். எதையுமே செய்கின்ற வேலை என்பது நன்மையாக முடியும். நல்ல வருமானம் கிடைக்கும். சென்ற இடங்களில் பெயரும் புகழும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு உதவி பெறக்கூடிய நிலையிலே
நீங்கள் இருந்து வந்தீர்கள். இப்பொழுது சுயமாக எழுந்து நடந்து சென்று உங்களது காரியங்களை நீங்களே செய்யக்கூடிய வகையிலே, அதுவும் பிறருக்கும் உதவி செய்யக்கூடிய வகையிலே பலம் பெறப் போகின்றீர்கள். அதனால் நிச்சயமாக இனி வருகின்ற காலம் உங்களுக்கு பொன்னானதாக விளங்கப் போகின்றது. பலரிடத்திலே உதவிகளை கேட்டு அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யாமல் நிராகரித்து மனவேதனையை தந்திருக்கின்றார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்பது விதி. அதனால் நீங்கள் அவர்களை கோபித்துக் கொள்வதோ, நாம் எவ்வளவு உதவி செய்தோம் அவர்கள் செய்யவில்லையே என்ற நிலையிலே நீங்கள் மற்றவர்களை குறை கூறுவதை கண்டிப்பாக விட்டுவிட வேண்டும். ஏன் இந்த கஷ்டம் என்றால், நீங்கள் கொஞ்சம் ஆடம்பரமான ஒரு கொள்கை கொண்டவர். எவ்வளவு இருந்தாலும் அதை உடனடியாக செலவு செய்து பார்க்கக்கூடியவர். கையிலே இருப்பை வைத்துக் கொள்வதற்கு கொஞ்சம் கூட யோசிப்பதே இல்லை. எதையுமே நாம் உடனடியாக அதை செய்துவிட வேண்டும், அதை செய்துதான் பார்ப்போமே, என்ன வந்துவிடப் போகிறது அப்படி என்று நினைத்து கொண்டு பெரிய முதலீடுகளை கூட நீங்கள் தாராளமாக யாருடைய ஆலோசனையும் இல்லாமல் நம்மால் முடியும் என்ற ஒரு தைரியமான தன்னம்பிக்கையோடு நீங்கள் செய்து விடுவீர்கள். குறிப்பாக பண விஷயத்திலே நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் தவறாகத்தான் போகும். காரணம், இந்த சுக்கிரன் ஒரு அசுர குரு என்று சொல்லக்கூடியவர், அவசர புத்தியை கொண்டவர், ஆடம்பர பிரியர், உணவுகள் மீது அதிக அக்கறை கொண்டவர். இவர் தன்னுடைய சுயநலத்தை மட்டும் அதிகம் பார்க்கக்கூடியவர். பிறர் நலன் நாடாமல் தன்னுடைய சுயநலத்தை மட்டும் பார்க்கக்கூடியவராக இருப்பதால் இந்த குணம் என்பது உங்களை கண்டிப்பாக பின்னடைவை கொண்டு சென்று சேர்த்துவிடும். எப்படியானாலும் நமக்கு உதவிகள் கிடைக்க வேண்டும், நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு முழுமையாக இருக்கும். நமது இல்லற துணையையோ நமது பெற்ற பிள்ளைகளையோ கூட நீங்கள் பல நேரங்களிலே நீங்கள் கவனிக்காமல் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்படிதான் துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் ஆடம்பரம் என்பது கண்டிப்பாக ஒரு சுயநலத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதனால் இனிமேல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குருவுடைய அனுக்கிரக பார்வையும் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. உங்கள் ராசிநாதனம் வலிமையடைந்து உங்களை பார்க்க போகின்றார். இதனால் உங்களுக்கு பெரிய அளவிலே ஒரு மரியாதையும் தன வருவாயும் கிடைத்து நீங்கள் பொது வழியிலே பொது வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்திலிருந்து கிடைக்கப் போகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக இன்னும் ஒரு 4 நாட்கள் நீங்கள் கொஞ்சம் கஷ்டம், அதற்கு பின்பு எல்லாம் லாபம், நன்மை, கேட்ட இடத்திலெல்லாம் பணம் கிடைக்கும். இதுவரை கொடுக்க முடியாது என்று சொன்னவர்கள் எல்லாம் வலிய கூப்பிட்டு உதவி செய்யக்கூடிய வகையிலே உங்கள் வாழ்க்கை தரம் மாறப்போகின்றது. சந்தோஷமாக குடும்பத்தை நடத்தப் போகின்றீர்கள். பிள்ளைகள் உங்கள் மீது அக்கறையோடு அன்போடு இனிமேல் இருக்கப் போகின்றார்கள். சொந்த பந்தங்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகின்றது. தொழிலில் நிறைய சாதிக்கப் போகின்றீர்கள். குறிப்பாக ஆடம்பரத்துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள், டிராவல்ஸ் நடத்துபவர்கள், போக்குவரத்து துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்க போகின்றது. பெண்கள் சார்ந்த விஷயங்களிலே தொழில் செய்பவர்கள், அழகு நிலையங்கள் நடத்தக்கூடியவர்கள், அதே போல வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இனிமேல் யோகமான காலமாக விளங்கப் போகின்றது. அதனால் அனைத்து துறையை சார்ந்தவர்களும் நீங்கள் நன்றாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இனிமேல் பெறப்போகின்றீர்கள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெற்றோர்களை பொறுத்தவரை இந்த வாரத்திலே உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைதான் இருந்து வருகின்றார்கள். சகோதர சகோதரிகள் மிகுந்த ஒரு தன்னம்பிக்கையும் உதவியும் தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நண்பர்கள் இனிமேல் உங்களுக்கு உதவுவார்கள். தைரியமாக காரியங்களை இறங்கி சாதித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த துலாம் ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்பதை காணப்போகின்றோம். துலாமுக்கு அதிர்ஷ்ட எண் 8 மற்றும் 4 நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம். அதே போல துலாம் ராசிக்கு இந்த வாரம் சந்திராசிரமம் உள்ளது. திங்கட்கிழமை பகல் 1:20 முதல் 28ஆம் தேதி புதன்கிழமை மாலை 4:10 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. விருச்சிக ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண இருக்கின்றோம். விருச்சிக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடத்திலே அமர்ந்து நீசபலம் அடைந்திருந்தாலும் நல்ல இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். ஆனால் எந்த விதத்திலும் உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் நிச்சயமாக உங்களுக்கு நல்லவையாகத்தான் இருக்கும். பிறரை கெடுக்கின்ற எண்ணங்கள் துளியளவும் உங்களுக்கு எப்பொழுதுமே ஏற்படாது. உங்கள் ராசிநாதன் பகை வீட்டில் அமர்ந்தாலும் ஏதேனும் பிறருக்கு நம்மால் என்ன உதவி செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணம்தான் உங்களுக்கு தோன்றுமே ஒழிய சுயநலத்தோடு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை.
அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருப்பது என்பது மிகுந்த ஒரு யோகமான அமைப்பு. அங்கே நீசபலம் அடைந்தாலும் சிறப்பே என்பதே காட்டுகின்றது. இருப்பினும் அந்த வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சந்திரன் இந்த வாரத்திலே உங்களுக்கு திங்கட்கிழமை மதியம் வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்திலே அமர்ந்து விரயஸ்தானத்தை பார்க்கின்றார். அதனால் இந்த வாரம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், திங்கட்கிழமை மதியம் 2 மணிக்கு மேலே நீங்கள் எந்த காரியத்திலும் ஈடுபடுங்கள். அதற்கு மேலே நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் மிகுந்த யோகத்தோடு மிகுந்த வலிமையோடு தன்னம்பிக்கையோடு நீங்கள் எல்லா காரியத்திலும் சாதிக்கக்கூடிய வாய்ப்பை பெறப் போகின்றீர்கள். காரணம், உங்கள் ராசிநாதன் அமர்ந்த வீட்டிற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்து உச்சபலம் அடையப் போகின்றார். பொதுவாக ஒரு நீசபலம் அடைந்த கிரகத்தினுடைய வீட்டு அதிபதி உச்சபலம் அடைந்து விட்டாலோ அல்லது அதே வீட்டிலே வந்து ஆட்சி பலம் அடைந்து விட்டாலோ அந்த நீசம் பெற்ற கிரகம் என்பது நீசபங்க ராஜயோகம் அடைந்து மிகுந்த வலிமை சேர்த்து விடும். அப்படி பார்க்கின்ற பொழுது திங்கட்கிழமைக்கு மேலே உங்கள் ராசிநாதன் நீசபங்க ராஜயோகம் அடைகின்றார். அதேபோல் 28ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் மிதுனத்திற்கு வருகின்றார். மிதுனத்திற்கு வந்த அந்த 2 நாட்கள் 28 மற்றும் 29 இந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதன் பின்பு மீண்டும் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் அமர்ந்த வீட்டிற்கு அதிபதி ஆட்சி பலம் அடைகின்றார். அதனால் இந்த வாரத்திலே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் 29, 30 இந்த 2 நாட்களும் மற்றும் திங்கட்கிழமை மதியம் வரையிலும் நீங்கள் செய்கின்ற காரியங்களே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களிலே அந்த நேரங்களிலே நீங்கள் செய்யக்கூடாது. தேவையில்லாத முதலீடுகளிலும் நீங்கள் அந்த இடத்திலே செய்ய வேண்டாம். தேவையில்லாமல் நீங்கள் எங்காவது செல்ல வேண்டும், வேலை நிமித்தமாக அலைய வேண்டும் என்றாலும் கூட அந்த 2 நாட்களும் மற்றும் திங்கட்கிழமை மதியம் வரை நீங்கள் அலைவதை தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. மற்ற எல்லா நாட்களும் உங்களுக்கு மிகுந்த சாதகமாக இருக்கின்றது. உங்கள் ராசிநாதன் மிகுந்த வலிமை அடைகின்றார். அதனால் சென்ற இடங்களிலே சிறப்புகளும் பெயரும் புகழும் அடைவதற்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். தனக்காரகன் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்க்கின்றார். அவர் உங்களுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தையும் பார்க்கின்றார். அதனால் ஒரு புறம் பணம் வரும், ஒரு புறம் செலவும் வரும். அதனால் அதை தவிர்க்க முடியாது. இருப்பினும் பணம் வருவதை தடையில்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே அமைந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான எல்லா உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக குடும்பத்தை கவனித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் செலவுகளும் வரும். இந்த குடும்ப உறுப்பினர்களுக்காகவே நீங்கள் செலவு செய்வீர்கள், அதுவும் தவிர்க்க முடியாது. அதனால் கவலை கொள்ள வேண்டாம். செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலையிலே கண்டிப்பாக குறையும், பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் முழுவதும் துணையாகத்தான் இருக்கின்றார்கள், பகையாக இல்லை. அதே போல தந்தை வழி உறவுகள், தாய் வழி உறவுகள் நிச்சயமாக ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். நண்பர்கள் மற்றும் உறவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக சிம்மராசி என்பது உங்களுக்கு தொழிற்சான வீடு. அது அந்த வீட்டிற்கு அதிபதி மிகுந்த ஒரு பலத்தோடு உச்சபலம் அடைந்த சந்திரனுடைய இணைவோடு உங்கள் ராசியை பார்க்கின்றார். அதனால் நல்ல கௌரவம் மரியாதை கிடைக்கின்றது. குறிப்பாக அரசு உத்தியோகம் பார்க்கின்ற இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகமான நேரம் இந்த வாரம். பயன்படுத்துங்கள். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் தாராளமாக உங்கள் மேல் அதிகாரத்தில் பேசி சாதித்து கொள்ளலாம். அதே போல அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்குமே எல்லா துறையில் வேலை பார்க்கின்ற உறவுகளுக்கு, உள்ளூர் மற்றும் வெளியூர் வெளிநாடுகளில் வேலை செய்கின்ற நமது உறவுகளுக்கு இந்த வாரம் யோகமான வாரம். கண்டிப்பாக நீங்கள் எல்லா காரியத்திலையும் நீங்கள் இறங்கி ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதை கூறுகின்றேன். மாணவர்கள் கல்வியிலே ஒரு அற்புதமான நிலையில் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகின்றார்கள். காரணம் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கல்வி ஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைக்கின்றது. 4ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்து குருனுடைய நட்சத்திர காலையில் இருக்கின்றார். அதனால் ஜெயம் என்பது, வெற்றி என்பது உறுதியாக காணப்படுகின்றது. சொத்துக்கள் வாங்குவது விற்பது சம்பந்தமான விஷயங்கள் இந்த வாரத்திலே நல்ல யோகம் தரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக நான் சொன்ன அந்த 2 நாட்களிலே நீங்கள் எந்த ஒரு நல்ல முயற்சிகளுக்கும் நீங்கள் கொஞ்சம் தடை வைத்துக் கொள்வது நல்லது. அதே போல திருமணமாகாமல் இருக்கின்ற நமது உறவுகளுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றது, திருமண யோகம் இருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். குழந்தை பேறு கிடைக்க வேண்டியவர்களுக்கு நிச்சயமாக குருபவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கின்றது.
பயன்படுத்தி குடும்பத்தை விருத்தி செய்வதற்கான நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நமது உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம். விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் சந்திராசிரமம் இருக்கின்றது. 28ஆம் தேதி புதன்கிழமை மாலை 4:10 முதல் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:24 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த நேரத்திலே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை கவனம் தேவை. தனுசு ராசியை சேர்ந்த நமது உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் மிகுந்த வலிமையோடு அமர்ந்து உங்களுக்கு நல்ல வழிநடத்தலை தந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு 2 குடையவன் மற்றும் தனசானாதிபதி வாக்குஸ்தானத்தை விளங்கக்கூடிய சனி பகவான் குருவின் நட்சத்திர காலில் அமர்ந்து 3ஆம் இடத்திலே அமர்ந்து ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான். ராசிக்கு 5 குடையவன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான். தனஸ்தானாதிபதி 5ஆம் இடத்தை பார்ப்பதும் 5 குடையவன் செவ்வாய் உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பதும் என்பது ஒரு சுழற்சி முறையிலே உங்கள் வாக்குஸ்தானத்திற்கான ஒரு அமைப்பை பெற்றிருக்கின்றது. ஆனால் குடும்பத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்திலே அமைகின்றது. ஆனால் இந்த வாரம் என்பது மிகுந்த முக்கியமானதாக கருதப்படுகின்றது. காரணம், உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்திலே உச்சபலம் அடைந்து உங்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருந்தார். அவர் இப்பொழுது இந்த வாரத்தின் இறுதியிலே 30ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்றார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை இருந்தாலும் அந்த சுக்கிரன் இப்பொழுது பயிற்சியாகி லாபஸ்தானத்தை பார்க்க இருப்பது என்பது மிகுந்த யோகத்தை தரக்கூடியதாக இப்பொழுது இருக்கின்றது. அதனால் இந்த வாரம் லாபஸ்தானம் வலிமையடையப் போகின்றது. குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையப் போகின்றது. அதனால் உங்களுக்கு பாவகிரகங்களுடைய பார்வை குடும்பஸ்தானத்திற்கு விழுந்து கொண்டிருந்தாலும் இனிமேல் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன சிந்திக்கின்றீர்கள், என்னென்ன ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களை வைத்திருக்கின்றீர்கள், இவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறி வெற்றியை நீங்கள் நாடுவதற்கான வாய்ப்பை பெறப்போகின்றீர்கள். உங்கள் 6ஆம் இடத்திலே மிக வலிமையாக கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்கின்றன இந்த வாரத்திலே. அதனால் 6லே சூரியன் உச்சபலம் அடைந்திருக்கின்றார். குறிப்பாக தந்தைக்குரியவர், குலதெய்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்திலே வந்து அமர்ந்து விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் உங்கள் தந்தை வழி உறவுகள் மூலியமாக ஏதேனும் உதவிகள் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைப்பது கொஞ்சம் அரிதாகும். அதே நேரத்தில் அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில செலவுகளையும் நீங்கள் தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் கடன் வாங்கி நீங்கள் செய்கின்ற தொழில்கள் இதுவரை விரயமாக போயிருக்கலாம். இனிமேல் அது ஆகாது. காரணம், உங்கள் லாபஸ்தானாதிபதி மிகுந்த வலிமை அடையப் போகின்றார். அதனால் தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகளிலே நீங்கள் பல பின்னடைவுகளையும் பல தோல்விகளையும் பல வருமான இழப்புகளையும் போட்ட முதலீடுகளிலே நீங்கள் இழப்புகளையும் சந்தித்திருப்பீர்கள். ஆனால் இனிமேல் அந்த இழப்புகள் கண்டிப்பாக இருக்காது. எந்த ஒரு நிலையிலும் தொழில் ரீதியாக நீங்கள் ஜெயிக்க வேண்டுமென்றால் 11ஆம் வீட்டு அதிபதி கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். அவர்தான் லாபஸ்தானாதிபதி. அவர் பணத்தை வீண் விரயம் செய்வதோ மற்றபடி அந்த 11ஆம் வீடு கெட்டுப்போவதோ நீங்கள் எந்த விதத்திலும் சொல்லி செய்தாலும் அது நிச்சயமாக பலன் தராமல் போய்விடும். அதனால் இப்பொழுது 11ஆம் வீடு என்பது வலிமையடைய போகின்றது. அதன் மூலியமாக நீங்கள் இதுவரை போட்ட முதலீடுகளிலே ஏதேனும் நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் மீண்டும் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஏதேனும் நன்மைகள் பெற வேண்டுமானால் இனிமேல் கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக சொத்துக்களை பிரித்து வாங்க வேண்டும். இதுவரை அண்ணன் நம்மளுக்கு உதவி செய்யவில்லையே, அக்கால் நம்மளுக்கு உதவி செய்யவில்லையே, சொத்துக்களை கொடுத்தால் நாமும் தொழில் செய்து முன்னேறலாமே என்ற ஒரு வகையிலே நீங்கள் கவலைப்படுபவர்களாக இருந்தால் இனிமேல் கவலை வேண்டாம். தாராளமாக கேளுங்கள், உடனடியாக கிடைக்கும். நீங்களும் தொழிலிலே கண்டிப்பாக முதலீடுகள் செய்து நிச்சயமாக முன்னேறுவதற்கு நல்ல வாய்ப்பு உள்ள ஒரு வாரமாக இனிமேல் விளங்கப் போகின்றது. ஆனால் அதற்கு நீங்கள் 30ஆம் தேதி வரை கொஞ்சம் பொறுத்து கொள்வது நல்லது. அவசரகதி கூடாது. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் தெய்வ துணை என்பது கண்டிப்பாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் பெரிய மனிதருடைய ஆதரவும் பிற தெய்வங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு இருப்பதால் நிச்சயமாக ஒரு நல்ல வழிகாட்டியாக மற்றவர்கள் இருப்பார்கள். தொய்வுண்டு மனதிலே வேதனை கொண்டு இருக்கின்ற நேரங்களிலெல்லாம் நல்ல நட்பு மூலியமாக நல்ல ஒரு ஏதேனும் புதிய ஒரு பெரிய மனிதர்கள் வயதானவர்கள் மூலியமாக ஒரு ஆலோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை தெய்வமே நேரடியாக வந்து உதவி செய்வது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு தரும். அதனால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு
மிகுந்த ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வாரம் தரப்போகின்றது. காரணம், சுக்கிரனுடைய பயிற்சி நிச்சயமாக வாழ்க்கையிலே உயர்த்தும். தொழில் சார்ந்த நீங்கள் முன்னேறப் போகின்றீர்கள். தொழிலிலே பட்ட கடனை எல்லாம் அடைக்கப் போகின்றீர்கள். குறிப்பாக முதலாளிகளுக்கு இருந்து வந்த வருத்தங்கள், நமது வேலையாட்கள் நமக்கு சரியானபடி அமையாமல் தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டார்களே என்ற கவலை, இதெல்லாம் விலகப் போகின்றது. அதனால் நிச்சயமாக அனைத்து துறையை சார்ந்த கடின உழைப்பாளிகள் முதல் முதலாளிகள் வரை இதுவரை நீங்கள் இருந்து வந்த ஒரு கவலைகள் எல்லாம் விளக்கப் போகின்றீர்கள். உழைப்பு உங்களுக்கு உயர்வு தரப்போகின்றது. உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெற்று குடும்பத்தை சிறப்பாக நடத்தப் போகின்றீர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழலை அமையப் போகின்றது. அதுவும் உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்த்து வருகின்ற நீசபலம் பெற்ற செவ்வாய் நீசபங்க ராஜயோகம் இந்த வாரத்தில் 2 முறை அடையப் போகின்றார். குறிப்பாக திங்கட்கிழமை மதியத்திற்கு மேலே 28ஆம் தேதி வரையும், அதேபோல 30ஆம் தேதிக்கு மேலேயும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைப்பதால் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பலனோடு செவ்வாயினுடைய பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்தில் கிடைத்து குடும்பத்தை விருத்தி செய்ய நீங்கள் அருமையான வாய்ப்பை பெறுகின்றீர்கள். அதேபோல திருமணத்திற்காக காத்திருக்கின்ற இளம் பிள்ளைகளுக்கெல்லாம் இப்பொழுது வாய்ப்புகள் கூடி வந்திருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளலாம். அதை நீங்கள் தவிர்க்காமல் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளவும். அதேபோல மாணவ மாணவிகள் கல்வியிலே ஒரு சிறந்த நிலைக்கு அடைவதற்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாக விளங்கப் போகின்றது. இந்த வாரம் என்பது மிகுந்த உற்சாகம் தரக்கூடியதாகவும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருப்பதால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பின்பற்ற வேண்டும். தனுசு ராசிக்கு இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் 9 நிச்சயமாக பலன் தரும். வாழ்த்துக்கள், வணக்கம். தனுசு ராசிக்கு இந்த வாரத்திலே சந்திராசிரமம் இருக்கின்றது. 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:24 முதல் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 2:41 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த நேரத்திலே தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது மிகுந்த நன்று. மகர ராசியை சேர்ந்த நமது சொந்தங்களுக்கு இப்பொழுது ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மகர ராசிக்கு அதிபதி குருவுடைய நட்சத்திர காலிலே அமைந்த குருவால் பார்க்கப்பட்டு உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக செவ்வாய் விளங்கப் போகின்றார். உங்கள் ராசிநாதனுக்கு 10ஆம் இடமான தொழிற்சாணத்திலே அமர்ந்திருக்கின்றார். அதே நேரத்திலே உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாகவும் 4 குடையவனாகவும் விளங்கக்கூடிய செவ்வாய் இப்பொழுது நீசபங்க ராஜயோகம் அடைகிறார். இந்த வாரத்திலே சந்திரன் திங்கட்கிழமை மதியானம் 2 மணிக்கு மேலே ரிஷபராசிக்கு சென்று உச்சபலம் அடையப் போகின்றார். உச்சபலம் அடைந்த பின்பு செவ்வாய் நீசபங்க ராஜயோகம் அடைகின்றார். பொதுவாக அந்த 28ஆம் தேதி வரை உங்களுக்கு செவ்வாய் நீசபங்க ராஜயோகம் அடைந்து மிகுந்த பலத்தோடு காணப்படுகின்றார். அதனால் இந்த வாரத்தின் முதல் 2 நாட்கள் மிகுந்த ஒரு அதிர்ஷ்டமான நாட்களாக விளங்குகின்றது. அதற்கு அடுத்தபடியாக 30ஆம் தேதி வரை 28 முதல் 30ஆம் தேதி வரை சந்திரன் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது செவ்வாய் மீண்டும் நீசமாகின்றார். 30ஆம் தேதிக்கு பின்பு மீண்டும் சந்திரன் கடகத்திலே வந்து ஆட்சி பலம் அடைகின்றார். அந்த நேரத்திலே செவ்வாய் மீண்டும் நீசபங்க ராஜயோகம் அடைகின்றார். அதனால் இந்த வாரம் 28 முதல் 30ஆம் தேதி வரை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மற்ற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு யோகமானதாக அமையும். நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய வகையிலே நீங்களே செய்து முடிக்க முடியாது என்று நினைத்ததையெல்லாம் செய்து முடித்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் விளங்கப் போகின்றது செவ்வாயினுடைய அனுக்கிரகத்தால். 11 குடையவன் நீசபங்க ராஜயோகம் அடைந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது நீங்கள் என்ன ஆசைப்படுகின்றீர்களோ, எதை நினைக்கின்றீர்களோ, எனக்கு இதுதான் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அனைத்தும் கிடைக்கும். சென்ற இடங்களிலே சிறப்பும் பெயரும் புகழும் அடைவீர்கள். பேசுகின்ற பேச்சுக்கெல்லாம் மரியாதையும் கிடைக்கும். காரணம், செவ்வாய் 8ஆம் பார்வையாக உங்கள் ராசிநாதனையும் பார்க்கின்றார். அதனால் உங்களுக்கு வலிமை கிடைக்கின்றது, மனதிலே தைரியம் வருகின்றது, உங்கள் எலும்புகள் பாதிப்புகள் எல்லாம் சரியாகின்றது. குனிந்து வளைந்து நடந்து வந்த நடவடிக்கைகள் எல்லாம் நிமிர்ந்து தலை நிமிர்ந்து தைரியத்தோடு நீங்கள் நடக்கப் போகின்றீர்கள். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த சக்தி வாய்ந்த வாரமாக விளங்கப் போகின்றது. யாரிடத்திலும் எந்த ஒரு பிரச்சனையை பேசுவதாக இருந்தால் அந்த 2 நாட்கள் தவிர 28 முதல் 30 அது 2 நாட்கள், குறிப்பாக 29, 30 அந்த 2 நாட்கள் தவிர்த்து விட்டு
மற்ற நாட்களிலே நீங்கள் பேசுகின்ற பொழுது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். குறிப்பாக அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் பெரிய தொழில் நிறுவனம் நடத்தக்கூடிய முதலாளிகள், நிர்வாகம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்ற பணியாட்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு அற்புதமான வாரம் இது. உங்களுக்கு கீழே வேலை பார்க்கின்ற அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து நிர்வாகத்திலே உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதே நேரத்திலே முதலாளிகளுக்கு நல்ல ஒரு முடிவை எடுத்து அதை திறம்பட செய்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பையும் பெறுகின்றீர்கள். நல்ல தன வருவாயோடு உங்கள் நிறுவனத்தை அதிகமாக ஒரு செல்வந்தராக நீங்கள் உருவெடுக்கக்கூடிய வகையிலே நடத்தப் போகின்றீர்கள். லாபஸ்தானாதிபதி வலிமையடைந்தால் நிச்சயமாக உங்களுக்கு லாபமும் நன்மைகளும் அதிகமாக கிடைத்து உங்களை நல்ல நிலையிலே வழிநடத்தி செல்லக்கூடிய வகையிலே அமையும். உங்கள் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக வழங்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்கள். அதேபோல நண்பர்களும் சொந்த பந்தங்களும் உங்களுக்கு உதவிகரமாக நின்று பக்கபலமாக நின்று உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வகையிலே அமைவார்கள். உங்களது இளைய சகோதர சகோதரிகள் கொஞ்சம் உங்களிடத்திலே இருந்து விலகி இருந்து ஒரு பகைமையை காட்டக்கூடிய நிலையில் இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தந்து உதவிகரமாகவும் வாழ்க்கையில் உயர்வதற்கு ஒரு அச்சாரம் செய்யக்கூடியவர்களாகவும் இந்த வாரத்தை விளங்குவார்கள். அதேபோல உங்கள் தொழிற்சானாதிபதி 10 குடைவன் சுக்கிரன் இந்த வாரத்திலே 30ஆம் தேதி பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கேந்திரஸ்தானத்திற்கு செல்கின்றார். அதுவும் மிகுந்த ஒரு யோகமானதாக இப்பொழுது கருதப்படுகின்றது. காரணம், சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடை பார்க்க போகின்றார். 10 குடைவன் தொழிற்சானாதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக தொழில் சார்ந்து நீங்கள் அனைத்து முயற்சிகளும் எடுப்பதற்கு நல்ல நேரம். அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்குமே இது யோகமானதாக மாறப்போகின்றது. இதுவரை தொழில் ரீதியாக உங்களுக்கு பல இடைஞ்சல்கள் இன்னல்கள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அந்த தடைகள் எல்லாம் விலகப் போகின்றது. தொழிலிலே நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து அதை பணமாக்க முயலும் பொழுது பணம் கைக்கு வராமல் உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்குமே, ஆனால் இனிமேல் தாராளமாக பணம் கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான அளவிற்கு அல்லது நிறுவனத்தை நடத்துவதற்கு தேவையான அளவிற்கு உதவிகள் கிடைக்கும். சென்ற இடங்களிலெல்லாம் உங்களுக்கு சிறப்பும் பெயரும் புகழும் கிடைத்து கண்டிப்பாக அந்த மகர ராசிக்காரர்கள் இந்த வாரத்திலே சிறந்து விளங்கப் போகின்றீர்கள். தாய் தந்தையருடைய உதவிகளும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை தரக்கூடியதாக விளங்கப் போகின்றது. உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். பயனுள்ளதாக உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமாக உதவக்கூடியவர்களாக நிச்சயமாக இருப்பார்கள். பல பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஏற்ற ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்குவதால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயமாக நீங்கள் தைரியமாக யாரிடத்திலும் பேசலாம். பேச்சுக்கு ஏற்ற மரியாதையும் அதுக்குரிய ஒரு ஊதியமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பொறுப்பாக பெரிய பொறுப்புகள் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இது விளங்கப் போகின்றது. அரசியல்வாதிகள் மற்றும் அரசு துறையிலே இருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர்களுக்கெல்லாம் இப்பொழுது கெட்ட பெயர் நீங்கி நல்ல பெயரோடு நீங்கள் நல்ல ஒரு இருக்கையிலே அமரப்போகின்றீர்கள். அது நல்ல வருமானத்தையும் பெருமையும் தரக்கூடியதாக அமையப் போகின்றது. இந்த வாரம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு யோகமான வாரமாக மாறப்போகின்றது. எல்லோருக்குமே இது ஒரு சாதிக்கக்கூடிய வாரம். கடின உழைப்பாளிகளுக்கும் நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு வாரம். அதனால் பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த மகர ராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 2. பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். கும்பராசியை சேர்ந்த நமது உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் அடைந்து ராகுவோடு இணைந்து மிகுந்த பலத்தோடு உங்கள் ராசியிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார். பொதுவாக ராசிநாதன் ஆட்சி பலம் அடைந்து விட்டாலே ஏனைய கிரகங்களினால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அனைத்தையும் சமாளித்து கொண்டு செல்லக்கூடிய வகையிலே மன வலிமையும் தைரியத்தையும் உங்களுக்கு கொடுத்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த வாரத்திலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. பொதுவாக லாபஸ்தானாதிபதி குரு உங்களுக்கு
லாபஸ்தானத்தையும் பார்க்கின்றார், உங்கள் ராசியையும் பார்க்கின்றார். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தனவருவாயும் நல்ல பெருமையும் கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த வாரத்திலே உங்களுக்கு அமைப்புகள் அமைந்திருக்கின்றன. அதே போல உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரன் இந்த வாரம் மிகுந்த வலிமை அடைகின்றார். கேந்திர ஸ்தானத்திலே உச்சபலம் அடைகின்றார். அப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே நீசபலம் அடைந்து விரய ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த செவ்வாய், உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய், அவர் நீசபலம் அடைந்து விரய ஸ்தானத்தை பார்ப்பது என்பது தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய ஒரு விரயத்தை சந்தித்திருக்கலாம். தனவரவிலே உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். கடன் வாங்கி தொழில் செய்து கொஞ்சம் பிரச்சனைகளில் மாட்டியிருக்கலாம். இப்பொழுது 6க்குடையவன் உச்சபலம் அடைவதும் அதற்கு அடுத்தபடியாக 6ஆம் இடத்திலேயே மீண்டும் ஆட்சி பலம் அடைவதும் என்பது இந்த வாரத்திலே நடக்கப் போகின்றது. குறிப்பாக 29, 30 இந்த 2 நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு மிகுந்த சிறப்பானதாக விளங்கப் போகின்றது. குறிப்பாக தொழில் செய்பவர்களுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு வாரமாகவும் இது விளங்கப் போகின்றது. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. நிலுவையில் இருந்து வந்த தொகைகள் எல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பணவரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிடத்திலிருந்து நீ கொடுத்து விட்டு வாங்க முடியாமல் இருக்கின்ற பணம் மற்றும் நகைகள் கண்டிப்பாக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வகையிலே அமையப் போகின்றது. செவ்வாய் நீசபங்க ராஜயோகம் அடைகின்றார். நீசபங்க ராஜயோகம் அடைந்து ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். அதே நேரத்திலே உங்கள் ராசியையும் பார்க்கின்றார் 8ஆம் பார்வையாக. அதனால் உங்களுக்கு இந்த வாரத்திலே நன்மைகளும் கிடைக்கின்றது. அதே நேரத்திலே தொழில் சார்ந்து உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளும் கண்டிப்பாக வரும். அது சுப செலவுகளாக நீங்கள் எதிர்பார்த்த வகையிலே ஒரு நல்ல நிலையிலே தொழிலை விருத்திப்படுத்துவதற்காக அது அமைய இருக்கின்றது. காரணம், உங்கள் ராசிக்கு 5க்குடையவனாக விளங்கக்கூடிய புதனுடைய நட்சத்திர காலிலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். புதன் கேந்திரத்திலே சூரியனோடும் சந்திரனோடும் இந்த வாரத்தின் ஆரம்பத்திலே அமர்கின்றார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாக அமையப் போகின்றது. குறிப்பிட்ட 2 நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்களெல்லாம் உங்களுக்கு சிறந்த யோகத்தை தரப்போகின்றது. வாக்குஸ்தானத்தில் உச்சபலம் அடைந்த சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு இந்த வாரத்தில் இறுதியிலே பயிற்சியாகின்றார். ராசிக்கு 9க்குடையவனாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன், தந்தைக்குரிய கிரகம். அவர் 3ஆம் இடத்திற்கு வந்த பின்பு 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அதனால் தந்தை வழி உறவுகள், தந்தையின் மூலியமாக நிறைய ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் மீண்டும் கிடைக்கிறது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடை நீங்கள் செய்யக்கூடிய நேரமாகவும் விளங்கப் போகின்றது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு தெய்வ அனுகிரகத்தோடு நல்ல நிலையிலே சென்று மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரமாக அமைகின்றது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு மரியாதை தரக்கூடிய வகையிலே, மதிப்பும் தரக்கூடிய வகையில் நடக்கப் போகின்றார்கள். பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பிலே இருக்கின்றார்கள். மாணவ செல்வங்கள் கல்வியிலே மிக சிறந்த அமைப்பை பெற்றிருக்கின்றார்கள். படிப்பிலே நல்ல கௌரவமும் மரியாதையும் தேடப் போகின்றார்கள். தொழில் சார்ந்து அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்குமே இந்த வாரம் யோகமான வாரம். பயன்படுத்துங்கள். நல்ல நிலையிலே உங்கள் தொழிலை விருத்திப்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த கும்பராசிக்கு அதிர்ஷ்ட எண் 3. பயன்படுத்துங்கள். வணக்கம். மீனராசிக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். பொதுவாக மீனராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய குரு கேந்திரத்திலே அமர்ந்து 10ஆம் இடமான கேந்திரஸ்தானத்தையும் பார்க்கின்றார். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அந்த சுக்கிரனுடைய வீடையும் பார்க்கின்றார். அதே போல 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்க்கின்றார். 12ஆம் இடத்திலே சனி பகவான் அங்கே ஆட்சி பலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசியிலே சுக்கிரன் உச்சபலம் அடைந்து வருகின்ற 30ஆம் தேதி வரை அமர்ந்திருக்கின்றார். சுக்கிரன் 8க்குடையவராக 3க்குடையவராக விளங்குவதால் உங்கள் ராசியிலே உச்சபலம் அடைந்து அமர்ந்திருக்கின்ற பொழுது பெரும்பாலும் உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்காத சூழ்நிலை உருவாக்கி இருப்பார். உங்களை ஒரு நல்ல மரியாதைக்குரியவராக, நிறைய தனவந்தராக மாற்றியிருந்தாலும் கூட
கடைசியிலே அதனால் என்ன பிரயோஜனம் என்று பார்க்கின்ற பொழுது மற்றவர்கள் தான் அதை அனுபவித்திருப்பார்கள். உங்களுக்கு அதில் எந்த விதமான திருப்தியான ஒரு சூழ்நிலையும் இல்லை. வீண் செலவுகளும் தேவையில்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி கெட்ட பெயரும் தான் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலை இப்பொழுது மாறப்போகின்றது இந்த மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு. காரணம், சுக்கிரன் இந்த வாரம் 30ஆம் தேதி பயிற்சியாகி மேச ராசிக்கு செல்கின்றார். அங்கே அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 8ஆம் இடம் வலிமையடையப் போகின்றது. பொதுவாக 8ஆம் இடம் வலிமையடைந்து விட்டாலே உங்களுக்கு இருக்கின்ற நோய்களும் மனதிலே இருக்கின்ற கவலைகளும் கொஞ்சம் நிச்சயமாக விலகக்கூடிய வாய்ப்பை தந்துவிடும். இதுவரை செய்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் இனிமேல் குறையப் போகின்றது. அதே நேரத்தில் மனதிலே இருந்து வந்த கவலைகள் எல்லாம் நீங்கள் விலகி ஒரு நல்ல நிலைக்கு மாறப்போகின்றீர்கள். எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்கலாம். கீழே இருந்து ஏதேனும் ஒரு பொண்ணோ பொருளோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமைகின்றது. ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக, திடீர் யோகத்தின் மூலியமாக நீங்கள் நிறைய தனவரவையும் பணத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எப்படியெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக விளங்கப் போகின்றது. காரணம், குருவினுடைய அனுக்கிரக பார்வை 8ஆம் இடத்திற்கு விழுகின்றது, உங்கள் ராசிநாதனுடைய பார்வை. அதேபோல தொழில் சார்ந்து நீங்கள் நல்ல முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கின்றது. திருமண யோகத்தில் காத்திருக்கின்ற இளைஞர்களுக்கு திருமண வாய்ப்பும் கிடைக்கின்றது. படித்து முடித்துவிட்டு வேலையிலேயே என்ற இயக்கத்திலே இருக்கின்ற கல்வி பயின்ற மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். நிச்சயமாக வேலை வாய்ப்பும் கிடைக்கப் போகின்றது. அதேபோல் 5 குடையவனாக விளங்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்திலே உச்சபலம் அடைகின்றார். திங்கள் மதியத்திற்கு மேலே புதன்கிழமை வரை உச்சபலத்திலே இருக்கின்றார். இந்த வாரத்தினுடைய முதல் 3 நாட்கள் மிகுந்த யோகமானதாக அமையப் போகின்றது. அதற்கு அடுத்தபடியாக வருகின்ற நாட்களும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும், பாதகமாக இருக்காது. அடுத்து குருவோடு சேர்ந்து குரு சந்திர யோகம் பெற இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக கடகத்திற்கு சென்று ஆட்சி பலம் அடைய இருக்கின்றார். அதனால் நிச்சயமாக சந்திரன் மூலியமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அருமையான யோகத்தை தரக்கூடியதாக மாறப்போகின்றது. உங்கள் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி நீசபலம் அடைந்து உங்கள் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். சந்திரன் திங்கட்கிழமை மேலே, திங்கள் மதியத்திற்கு மேலே நீசபங்கர உச்சபலம் அடையும் போது செவ்வாய் நீசபங்க ராஜயோகம் அடைந்து உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பார். அவரே 9 குடையவராக விளங்குவதால் பெரிய அளவிலே உங்களுக்கு நன்மையும் உதவிகளும் கிடைக்கப் போகின்றது. நினைத்ததையெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறி நீங்கள் வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்புள்ள வாரமாக இது விளங்கப் போகின்றது. தந்தையார் உடல் ஆரோக்கியம் மேம்படப் போகின்றது. தந்தையின் மூலியமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் போகின்றது. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருந்து வருகின்றார்கள். பிரிந்த தாய் தந்தையர் கூடுவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த வாரத்திலே அமையப் போகின்றது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகமான வாரமாக விளங்கும். உங்கள் ராசிக்கு 7 குடையவன் களத்திரக்காரகன் புதன் 6 குடையவனோடு அமர்ந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். அதனால் உங்களது இல்லற துணை, கணவன் அல்லது மனைவி, இவர்கள் உங்கள் தந்தையாரோடு சில கருத்து வேற்றுமைகளை உருவாக்குவதற்கான சூழ்நிலை இருக்கின்றது. அதனால் அதை மட்டும் கவனத்தில் கொஞ்சம் கொள்ள வேண்டும். அதேபோல எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறி வெற்றி கொடி நாட்ட இந்த வாரம் உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் சுகமாக செல்கின்றது. மனதிலே அமைதியும் ஒரு தெளிவான சிந்தனைகளோடு நினைத்ததையெல்லாம் சாதித்து வெற்றி பெற இந்த வாரம் உங்களுக்கு உதவுகின்றது என்பதை கூறி, இந்த மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 5. வாழ்த்துக்கள், வளம் பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.